நாம் நேரடியாக வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆவியானவர் நம்மை மறைத்து வெளிப்படுவாராக. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சாபி அல்லேலூயா தெரியுமா? அல்லேலூயா பஞ்சாபி அல்லேலூயா கன்னியாகுமரி மக்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஜெம்ஸ் ஊழியத்திற்கு ஊழியங்களை பார்வையிடவும் அவ்வப்போது அங்கு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் மத்தியில் ஊழியங்களை செய்யவும் தேவன் கிருபை செய்கிறார். அதன் அடிப்படையில் நான் அந்த பீகார் தேசத்துக்கு புறப்பட்டு போய் நான் அநேக தகப்பன்மார்கள் அநேக மிஷினரிகளோடு நான் பேசி பகிர்ந்து கொண்டிருந்த போது அதில் எனக்கு தெரிந்து நான் கணக்கிட்ட அடிப்படையில் 100ல் 60% கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் மிஷினரிகள் அங்கே ஜெம்ஸ் பீகாரில் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையாகவே இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ தேவ சமூகத்தில் பர்சனலாக சில தேவதாசில் கேட்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அநேக மிஷினரிகள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தர் மிஷினரிகளை இங்கே கொண்டு வந்து ஒரு அடைக்கல பட்டணம் போல ஒரு பெரிய ஊழியத்தின் வாசற் கதவுகளை, குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அநேக மிஷினரிகள் வந்து போனதும், தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் வந்து போன அந்த பரிசுத்தவனுடைய பாதங்கள் பதிந்து அவருடைய இரத்தங்கள், அவருடைய முழங்கால்கள், அவருடைய கண்ணீர் சிந்துதல் தான் இன்றைக்கு உங்களையெல்லாம் எழுப்பியிருக்கு என்பதை நான் ஆழமாய் நம்புகிறேன். அல்லேலூயா. உண்மைக்கு நான் சொல்ல வேண்டுமானால் நான் வேதத்தின் அடிப்படையில் நான் தியானித்த ஆண்டவரே, இதில் வேதத்திலிருந்து எங்களுக்கு ஏதாகிலும் கற்றுக் கொடுக்கிறார் என்று கேட்டபோது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை தான் முன்னதாக காண்பித்தார். என்ன? யாக்கோபு கீழே வேர் பற்றி அது மேலே கனி கொடுக்கும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் கீழே தான் தொங்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நான் மேப்பில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை சொன்னப்பா, நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஏம்மா, தமிழ்நாட்டில் எங்கேயோ கீழே தொங்கிட்டு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தான் கன்னியாகுமரி. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஆண்டுடைய தீர்க்கதரிசனை பாருங்கள், கீழே இருந்து தான் வேறு பற்றி மேலே தேசங்களில் எழுப்புதலுக்கு நேராக கர்த்தர் உங்களை பயணிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் சிறு வயதாக இருந்து வளர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க, கன்னியாகுமரியா அப்பா சாதாரண இடமே இல்லைப்பா. ஏன்னா ஒரு மீட்டிங் முடிஞ்சு போஸ்ட்டு ஒட்டி காய்கிறதுக்குள்ளே அடுத்த மீட்டிங் மேலே ஒட்டிடுவாங்க அப்படின்வாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி என்பதை நான் நன்கு அறிவேன். அல்லேலூயா. ஏறக்குறைய 81 கிராமங்களை கொண்ட கன்னியாகுமரியாக இருந்தாலும், கிட்டத்தட்ட 6 தாலுக்காவை கொண்ட கன்னியாகுமரியாக இருந்தாலும், இந்திய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 30, 38, 40 மாவட்டங்கள் இருக்கிற இடத்துல உண்மைக்கு சொல்ல வேண்டுமானால் 47% கிறிஸ்தவர்கள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை நினைக்கும் போது இதெல்லாம் எங்கள் மாவட்டத்தில் வராதான்னு எனக்கு பர்சனலாக அநேக நேரம் அந்த ஆதங்கம் உண்டு. அல்லேலூயா. எல்லா மாவட்டங்களையும் கர்த்தர் இப்படி எழுப்புதல் தீயை பற்றி எறிய பண்ணுவார் என்றால் அது நலமானதாக இருக்கும். பரலோகம் இந்தியர்களாலேயே நிரம்பிவிடும் என்பதை நான் ஆழமாய் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆவியானவர் நம்மோடு விடுவாராக. அல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. நேற்றைய தினத்தில் ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தின் அடிப்படையில் உங்கள் மத்தியில் நான் தொடர்ச்சியாக இந்த 4 நாட்களும் பேசுவேன் என்று சொன்னேன். அது என்ன? ஏசாயா 25 8வது வசனத்தில் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்கிற வார்த்தையை தேவ பிள்ளைகள் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நீங்கள் கவனித்து பார்ப்பென்றால் இந்த வார்த்தையை அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் பிறந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திறந்து கிடக்கிற, அதாவது உயிர்த்தெழுந்து போய் பரலோக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாதி ராஜா அந்த இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் திறந்து கிடக்கிற கல்லறை. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் எதற்காக அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார்
வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களுடைய முகத்திலிருந்து அவர் கண்ணீரை துடைக்கத்தக்கதாக இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இரண்டாவது சொல்லுகிறது அதே வசனம், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் முற்றிலும் நீக்கிவிடத்தக்கதாக இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இயேசு மரணத்தை ஜெயித்த நோக்கம் எதற்காக? வேதத்தில் 3 விதமாய் அவர் ஜெயித்த காரியத்தை போடப்பட்டிருக்கு. அதை பேச எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்ப்பென்றால், ஆண்டவர் ஜனங்களுக்குள் இருக்கிற நிந்தையை அவர் புரட்டி போடத்தக்கதாகத்தான் நான் ஜெயமெடுத்தேன்னு இயேசு சொல்லுகிறார். பிசாசு நினைக்கிறான், இயேசுவை இந்த கல்வாரி சிலுவையில் அடித்து கொண்டுட்டோம்னா ஜனங்களை எல்லாரும் நிந்தையில், பாடுகளில், அவங்கள உபத்திரவத்தில் இவங்களை முடிச்சு கட்டிடலான்னு பிசாசு ஒரு விதத்தில் அவன் பிரயாசப்பட்டு நினைத்து கொண்டிருந்தாலும், இயேசு இந்த வார்த்தையின் ஊடாக நமக்கு பேசுகிறார், நான் எல்லா ஜனங்களுடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கத்தக்கதாக நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு புரட்டி போடத்தக்கதாக, நீக்கிவிடத்தக்கதாக நான் உயிரோடு எழுந்த தெய்வம் என்று. ஆகவே தான் அம்மன் சொல்லுகிறான், தாவீது அவர் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்று அவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆகவே தான் தேவ பிள்ளைகளுக்கு நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், நிந்தையை புரட்டி போடுகிற தேவன், நிந்தையை புரட்டி போடுகிற இயேசு என்கிற காரியத்தின் அடிப்படையில் வேதத்தில் 7 விதமான நிந்தையை நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். முதல் நிந்தை என்ன? யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் 5:9 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பாஸ்டர் எகிப்து நிந்தை என்றால் அடிமைத்தனத்தின் நிந்தை, சத்ருவாகிய சாத்தான். எகிப்து என்றால் அது உலகத்திற்கு அடையாளம், எகிப்து என்றால் பாவத்துக்கு அடையாளம். பாவத்தில் அடிமைப்பட்டு ஐயோ தேவனை அறிந்த பிள்ளைகள் தான், ஆனால் இதிலிருந்து என்னால் விடுபட முடியலையேன்னு நினைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார் என்கிறதை மாத்திரம் உணர்வோம் என்றால், அந்த தேவனையில் வர 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 கர்த்தர் அந்த எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் அந்த நிந்தையை நீக்கிவிட, உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது நிந்தையை நான் சொன்னேன், 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் 26வது வசனத்தில், அந்த 17ஆம் அதிகாரத்தில் அங்கு கோலியாத்துங்கிறவன் அரக்கனா எழும்பி வந்து நின்ற போது அங்கு தாவீது அந்த பக்கத்தில் உள்ள ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், தாவீது தன்னண்டையில் நிற்கிறவளை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்னு தாவீது கேட்கிறான். ஏனென்றால் அவன் அங்கு சொல்லுகிற நிந்தை கோலியாத்து நிமித்தம் வந்த நிந்தை. அப்படின்னா என்ன பாஸ்டர்? எதிர்கால பயம். சபை எழும்ப வேண்டிய சபையை எழும்ப விட முடியாம, செயல்பட வேண்டிய விசுவாசிக பிள்ளைகளை செயல்பட விடாம, செயல்பட வேண்டிய ஊழியர்களை செயல்பட விடாம தடையாய் நிற்கிற கோலியாத்துக்கள் இன்றைக்கும் இந்திய தேசத்தில் பல கோலியாத்துக்களை சத்துரு இன்றைக்கு எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்கால பயத்தை கொடுக்கிற நிந்தையை கூட நான் சேனைகளின் கர்த்தர், நான் மரணத்தை ஜெயித்தவர், நான் உயிர் தெழுந்தவர், ஆகையால் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லித்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் கோலியாத் நிமித்தம் எதிர்கால பயம். ஒருவேளை ஐயோ எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சுன்னு திருமணம் ஆகலை, ஒருவேளை எனக்கு திருமணம் ஆயிட்டு ஆனால் சந்ததியை பார்க்க முடியல, ஒருவேளை எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆனால் கரை சேர முடியாத நிலைமைகளை, என் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியல, என் வாழ்க்கையில் இந்த வியாதி மாறலைங்கிற எதிர்கால பயம், மரித்து விடுவேனோ. ஒருவேளை சில பிள்ளைகள் இருப்பார்கள் மரண பயம். அநேக தாய் குலங்களையும் பெரியவர்களையும் நான் கண்டிருக்கிறேன். சில தாய்மார்கள் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு. என்னமா பயமா இருக்கு? நான் மரித்து விடுவனோங்கிற ஒரு பயம், எதிர்கால பயம். ஒருவேளை இறந்துருவனோ, இந்த வியாதி நிமித்தம் நான் மரித்து போய் விடுவனுங்கிற எதிர்காலத்தை குறித்த பயம். ஒருவேளை என் கணவனார் ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போயிடுவாரோ, ஒருவேளை என் பிள்ளை தேவனை அறிஞ்சுதான் இருக்கிறான் ஆனால் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், தேவனுடைய பார்வைகளை பரிசுத்தத்துக்கு எதுவும் அவன் நடக்கிறான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அப்படியே என் பிள்ளைகள் நரகத்துக்கு போய் விடுவாங்களோங்கிற எதிர்கால பயம் என்று. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமைகளை யார் இங்கு வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கலங்காதே
மகனே மகளே, நான் மரணத்தை ஜெயித்தெழுந்தது உண்மையானால் என் பிள்ளைகளாகிய நீங்களும் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுதான். ஆனால் நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ என்னை நோக்கி பார்க்கிற வார்த்தையின் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், துவக்க வேணா அற்பமா இருக்கலாம் சிஸ்டர், துவக்க வேணா அற்பமா இருக்கலாம் தகப்பனே, தாயே, பிரதர், நான் சொல்லுவேன், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? துவக்கின இயேசு அவர் மகிமையில தான் முடிப்பார் என்பதை நம்புறவங்க, கர்த்தாவே இந்த வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் மகனை, என் மகளை, என் சந்ததியை மகிமைகளை எழுதுகிறவர் நீ. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்கால பயத்தின் நிமித்து கொடுக்கிற கோலியாத்தின் நிந்தையும் நான் புரட்டி போடுவேன்னு சொல்லுகிறார். மூணாவது நிந்தை என்ன பாஸ்டர்? எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது 36:30 நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேங்கிறார். விருட்சத்தின் கனி எதற்கு அடையாளம்? அது குடும்பத்துக்கு அடையாளம். வயலின் பலன் எதற்கு அடையாளம்? வயல்வெளி, அது சபைக்கு அடையாளம். கர்த்தர் சொல்றார், விருட்சத்தின் கனியா இருக்கிற குடும்பத்தில், அதனால தான் விருட்சம் எதற்கு ஒப்பிடுகிறார்? நீங்கள் சங்கீதம் 128 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உன் மனைவி உன் வீட்டோர்களுக்கு கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். விருட்சம் குடும்பத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. என் மகன் இப்படி ரட்சிக்கப்பட மாட்டானா? ஒருவேளை என் வீட்டில் இப்படியே போயிடுமா? ஐயோ எங்கள் தேசத்தில் இப்படி மாற்றம் வந்துடாதா? நீங்கள் எதை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கர்த்தர் சொல்கிறா, விருட்சத்தின் கனிகளை நான் நிச்சயமாக பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சந்ததியை உங்கள் வீட்டில் உள்ளவங்க மக்கள், ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் சந்ததியை பார்க்க முடியல, ஆண்டனைக்கு இந்த 48வது வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டத்தில் அப்படி யாராவது உங்கள் உறவுலையோ அப்படி யாராவது இங்கே அமர்ந்திருப்பார், கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசனம், உன் விருட்சத்தின் கனியை இந்த ஆண்டு பார்ப்பேன். யாருக்கோ தீர்க்கதரிசனம், உன் விருட்சத்தின் கனியை இந்த ஆண்டு நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. வயலின் பலன், பைபிளில் வயலின் பலன், அதை நான் நாளைக்கு வேணா கர்த்தருக்கு சித்தமாக நான் பேசுகிறேன். வயலின் பலன், பைபிளில் வயல்வெளி, வயல்வெளியை சபை ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து ஆண்டவர் சபை ஒப்பிடுதுன்னு சொல்கிறார். யாக்கோபை இஸ்ரவேல்னு சொல்கிறாரு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது கூட அந்த ஏசா என்ன சொல்கிறான்? எப்பா வானத்து பனி பூமி உண்மையில உன்னை நினைப்பதாக அப்படின்னு சொல்லும்போது வயன் அவனை மோந்து பார்ப்பான். யாக்கோபை வஸ்திரத்தை இந்த ஏசா மோந்து பார்க்கும்போது, இதோ கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையே போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவனை மோந்து பார்த்து ஆசீர்வதிப்பான ஏசா வயல்வெளியின் ஆசீர்வாதம்னு சொல்லுவான். ஏன் இந்த வயல்வெளி திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றார், இந்த பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்தே திருச்சபைகளை தேவதாசனை குறித்து தேவ மகன் அஸ்பா சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா போகிற இடமெல்லாம் அந்த சிறு சிறு சபைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆத்தும் அறுவடையை கொடுக்கிறதா அப்பாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. கர்த்தர் அப்படி அந்த ஊழியங்கள் அப்படி நிறைவேற்றி வருகிறார். ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அன்பு தகப்பனார் சுஜன் பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய ஓட்டம், அவங்க பிரயாசம், அவங்க பாடுகளுக்கு முன்னதாக நான் ஒன்றும் பெரிய ஜாம்பவான்லாம் கிடையாது. ஏனென்றால் பல தியாகங்கள், பல உயிர், பல விதமான பாடுகள் மத்தியில் உயிரையும் பணைய வைத்து அவர் செய்கிற சுவிசேஷம், ஊழியம், பிரயாசம், ஆத்துமாதாயம் போகிற இடமெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு இந்த திருச்சபைகளை இப்படி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்துவதற்கு எவ்வளவு பிரயாசம் எடுத்து தேவதாசன் ஓடுகிறார். காரணம் என்ன? வயலின் பலன் பெருகாத ஆண்டவரேன்னு ஏங்குறாரா? கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனம் கொடுக்கிறார் பாஸ்டர் சுஜனையாவுக்கு, வயலின் பலன்களையும் நான் இன்னும் பல மடங்கு பெருக பண்ணுவேன். விருட்சத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், வயலின் பலனையும் நான் பெருக பண்ணுவேன். பல தேவதாசர்கள் சொல்லுவாங்க, கொரோனாவுக்கு பின்னாடி என்னைக்கு இந்த கொரோனா வந்துச்சோ அதுக்கு பின்னாடி ஐயோ ஆத்தும் ஆதாயத்தை பார்க்க முடியல, அதுக்கு பின்னாடி ஜனங்க ஒரு நல்ல பொருளாதாரத்தில் உயர முடியல, பிசினஸ்ல அடி கீழே இருக்கிறோம், இதுதான் மூணாவது நிந்தைன்னு சொல்றீங்களா? பஞ்சத்தினால உண்டாகிற நிந்தை. ஆண்டவரே, பிசினஸ்லயும் நான் ஒரு பஞ்சத்தை பார்க்கிறேன், ஊழியத்திலையும் ஒரு பஞ்சத்தை பார்க்கிறேன், வாழ்க்கையிலையும் ஒரு பஞ்சத்தை பார்க்கிறேன் சொல்றவங்க யாராவது இருப்பீர்களானால் கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார், இந்த 48வது வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த பஞ்சத்தை உண்டாக்குற அந்த நிந்தையும் நான்
எல்லாம் புரட்டி போடுறேன். ஜெபிங்க ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்ல சொல்ல உள்ள இருந்து ஒரு ஜெபம் எழும்பட்டும். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் புரட்டி போடப்படட்டும். எங்கள் சபைக்குள் இருக்கிற பஞ்சம் புரட்டி போடப்படட்டும். எங்கள் ஊழியத்தில் கிடக்கிற பஞ்சம் புரட்டி போடப்படுவதாக. ஓ, ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஜெபிக்க முடியல போதிய அளவு. அந்த ஜெப பஞ்சம் புரட்டி போடப்படுவதாக. நான் வேதத்தை 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதிகாரத்தை அதிகமா படிக்க முடியல. அந்த வேத தியான பஞ்சம் புரட்டி போடப்படுவதாக. நாங்கள் இந்த பகுதிகளெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதா டிராக்ஸ் எடுத்துட்டு ஓட ஆசைப்படுறேன், ஆனா நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறத செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஏன் இந்த நிலைமை? ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஓடணும்னு ஆசைப்படுறியோ அந்த ஊழியத்தின் வாஞ்சையில நீ பிரயாசப்படுற, ஆனா ஊழியத்திலே ஒரு பஞ்சமா, அந்த ஊழிய பஞ்சத்தையும் நான் புரட்டி போடுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இந்த பஞ்சத்தை நான் என்ன செய்வேன்? இந்த பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தையும் நான் புரட்டி போடுவேன்னு சொல்றார். 4வது பஞ்சத்தை நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாது இருப்பாய். இது விதவை இருப்பின் நிந்தை. நான் நேற்று தினம் சொன்னேன், விதவை இருப்பு என்றாலே ஒரு இழப்புன்னு அர்த்தம். விதவை இருப்பு என்றாலே தனிமை என்று அர்த்தம். ஒருவேளை கணவனை இழந்து, ஒருவேளை பிள்ளை இழந்து, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சில மரணத்தை சந்தித்து ஐயோ தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் நான் கிடக்கிறேன்னு அப்படி யாராவது இங்கே இருப்பில்லைனால், கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் இந்த வார்த்தையை பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளியில் கிடக்கிற எந்த தேவ பிள்ளைகளும், நீ வெளியில் எந்த தேவனை அறியாத ஜனங்களும், எந்த தேவ பிள்ளைகளும், நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, எல்லாத்தையும் இருந்து இல்லாத போல சில நிந்தையை பார்க்கிறீங்களா? சில நேரம் எல்லாத்தையும் இழந்த நிலைமைகளை, இந்த விதவை இருப்பின் நிந்தைகளை, தனிமையிலேயே வாழ்றேன்னு இப்படி யாராக நீங்க கேட்டுக்கொண்டிருப்பானால், கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பிரதானமான வார்த்தை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தா. நீ இழந்து போன சமாதானத்தை திருப்பி தர இயேசு வல்லவராக இருக்கிறார். நீ இழந்து போன சந்தோஷத்தை திருப்பி தர இயேசு வல்லவராக இருக்கிறார். நீ இழந்து போன உறவுகளை, நீ இழந்து போன வேலையை, அதை மறுபடியும் வேற விதத்தில் வேற 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 வழிகளை திருப்பி தர இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் இருக்கு பாஸ்டர், ஆனா இருந்தாலும் என்னுடைய இருதயத்தில், என் மனசுல ஒரு வெற்றிடத்தை பார்க்குறேன் பாஸ்டர். எல்லாம் இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பிள்ளை இருக்கான், மகன் இருக்கான், கணவன் இருக்கு, எல்லாம் மனைவி எல்லாம் இருக்கு, ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஒரு வெற்றிடம், ஒரு தனிமை, ஒரு வனாந்தரத்தை போல நான் நிறைய அனுபவிக்கிறேன் பாஸ்டர். ஏன் பாஸ்டர்? கர்த்தர் சொல்கிறார், நான் நேற்று தின சொன்னது போல் மீண்டும் சொல்கிறேன், சில நேரம் எல்லாம் இருந்தும் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு ஏன் இந்த வனாந்தரத்தை அனுமதிக்கிறார்னா, கர்த்தர் உன்னை உருவாக்குறாரு, கர்த்தர் உன்னை உருவாக்குறாரு, கர்த்தர் உன்னை உருவாக்குறாரு. கர்த்தர் என்னை 10 ஆண்டு காலம் அப்பா அம்மா இருந்து இல்லாத போல் 10 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் தான் என்னை ஆண்டவர் கொண்டு வந்தார். வனாந்தரம் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு மேடையில் பார்க்குற இந்த மனுஷன் இல்லை, 10 ஆண்டு காலம் எல்லாம் இருந்து இல்லாத போல் வனாந்தரத்தில் வாழ்கிறேன். 10 ஆண்டு காலம் எனக்கு நிறைய தவறான சாட்சிகள் கொடுத்தாங்க, எத்தனையோ காரியத்தை உறவுகளும் கொடுத்தது, வெளியில் உள்ளவங்களும் கொடுத்தானுங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த சத்திய வேதத்தை இரவும் பகலும் படித்து படித்து கதறி அழுவேன். ஆண்டவரே, ஏன் இந்த வனாந்தரம், ஏன் இந்த வனாந்தரம், எல்லாம் இருந்து இல்லாதது போல் நான் வாழ்கிறேன், இதுக்கு காரணம் என்னப்பா? அப்போ என்ன ஆண்டவர் எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. எனக்கு பின்னாடி தான் விளங்குச்சு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எனக்கு பின்னாடி தான் ஆண்டவர் சொன்னார். இப்போ பார்த்தா யாரெல்லாம் எல்லாம் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சாங்களோ, இன்றைக்கி போரிடமெல்லாம் இந்த கழுதைக்கு மகிமை, போரிடமெல்லாம் கழுதைக்கு கனம், போரிடமெல்லாம் நான் போய் அநேக இடங்களில் போகும்போது தகப்பன்மார்கள், தேவதாசர்கள், ஐயோ எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். எனக்கு பெரிய பெரிய ஏசி ஹாலு, பெரிய ரூமுன்னு கொண்டு போய் அங்கே அவ்வளவு கனப்படுத்தி என்னை போய் அங்கே உட்கார வைக்கும்போது, அந்த ரூமில் முதல் முழங்கால் போட்டு நான் நினச்சி ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா ஆண்டவரே? இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா?
ஆண்டவரே, அன்னைக்கு யாரும் என்னை தேடி வரல, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பல இடங்கள் என்ன இப்படி கொண்டு போகிறீங்களே, காரணம் என்ன ஆண்டவரே? எனக்கு சொன்னார், அன்னைக்கு யாரும் இல்லாமல் உன்னை 10 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் நான் உன்னை வனாந்தரத்திலேயே தனிமையிலேயே வச்சேனடா. விதவை இருப்பின் நிந்தை அது வேற ஒன்றும் இல்லை, உன்னை நான் அன்றைக்கு உருவாக்கினேன். ஆனால் இன்றைக்கு பல பேர் ஓடி வர்றாங்க, பல இடங்களில் பயன்படுத்துகிறீங்க. இதெல்லாம் நீ சொல்கிறியே, அது வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கு நான் உன்னை உபயோகப்படுத்துகிறேன். கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார் சிஸ்டர், கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார் அண்ணன். கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை இதுதான். நான் உன்னை எல்லாம் இருந்து இல்லாத போல அநேக நேரம் உன்னை தனிமையில் கொண்டு போய் நடத்துகிறேன்னா மகன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவதாசர்களுக்கு இது பொருந்தும், கர்த்தருடைய வேலையை செய்கிற வேலை பிள்ளைகளுக்கு இது பொருந்தும், குடும்ப காரியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிமார்களுக்கு இது பொருந்தும். எல்லாம் இருந்தும் கர்த்தர் உன்னை தனிமையில் நடத்துறாருன்னா ஒன்னே உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் தீய இந்த தேசங்கள்ல கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால அது வெளியரங்கமாகி ஆகும். அது தேசங்களை பிடிக்கும், அது மாவட்டங்களை பிடிக்கும், அது மாநிலங்களை அசைக்கும். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் இந்த விதவை இருப்பு நிந்தையும் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் செயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பே. அப்ப ஆண்டவர் இந்த விதவை இருப்பின் இந்த நிரந்தர இல்லடா ராஜா, அதை புரட்டி போகிறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த விதவை இருப்பின் நிந்தையும், இந்த தனிமைங்கிற நிந்தை, இந்த இழப்புங்கிற நிந்தை, ஐயோ எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நீ கலங்காத. இதெல்லாம் நடக்குதுன்னா உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். இந்த நிந்தையை நான் புரட்டி போட்டு உன்னை தேசங்களுக்கு ஒரு மாதிரியாக, ஒரு அடையாளமாக, உன்னை ஒரு ரோல் ஹானரில் நான் உட நிறுத்ததான் மகன் இதெல்லாம் அனுமதிக்கிறேன். அல்லேலூயா. 5வது நிந்தை எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 36:15 நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை இனி உன்னிடத்தில் கேட்க பண்ணுவதில்லை. இதுவரைக்கும் நீ பல அவமானத்தைப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் சொந்த ஜனங்க மத்தியில், வெளியில் உள்ளவங்க மத்தியில், ஏன் சபைக்குள்ளே கூட சில நேரம் அவமானப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ எவ்வளவோ நன்மையை தான் செய்கிற, ஆனால் உனக்கு தீமை தான் வருது. நீ எவ்வளவோ கர்த்தருக்கு உண்மையாக தான் நீ நிற்கிற, ஆனால் எல்லாரும் உன்னை தவறாக தான் சொல்கிறாங்க. நீ எவ்வளவோ தேவனுடைய சமூகத்தில், ஏன் நீ கர்த்தருக்கு சமூகத்தில் எழுப்புதலுக்காக பாரப்படுற, போராடுற, ஜெபிக்கிற, சபையின் வளர்ச்சிக்காக உத்தரவாதம் எடுக்கிற, ஆனால் உன் குடும்பத்திலையும் வெளியிலையும் உன்னை பல பேர் உன்னை கேவலப்படுத்தி உன்னை அவமானப்படுத்துகிறாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, கலங்காத மகன், கலங்காத மகா, நான் உனக்கு புறச்சாதிகள் செய்கிற அவமானத்தை இனி கேட்க பண்ண விடமாட்டேன். ஏன்னா உன் ஜனத்து நிமித்தம் வருகிற நிந்தையை இனி சுமப்பது இல்லை. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தாவே, இந்த வார்த்தை என்ன தேடி வருதுப்பா. எந்த ஜனத்து நிமித்தம் நான் அவமானப்பட்டனோ, எந்த ஜன மத்தியில, எந்த வெளியில உள்ள கூட்டத்தின் மத்தியில ஆண்டவரை நான் அவமானப்பட்டனோ, அந்த ஜனத்து நிமித்தம் வருகிற நிந்தையை என் ஆண்டவர் புரட்டி போடுவீராக. அல்லேலூயா. 6வது நிந்தை என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா அம்மோனியனாகிய நாகாசுங்கிற ஒரு ராஜா வந்து யுத்தம் பண்ண வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்க வெள்ளக்கூடியை காமிச்சு சமாதானமாக நாங்கள் ஐக்கிறோன்னு சொன்னாலும் கூட அந்த அம்மோனியனாகிய நாகா சொல்கிறான், நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இஸ்ரவேலர் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வர பண்ணுவது நான் உங்களிடத்தில் செய்கிற உடன்படிக்கை அப்படிங்கிறான். அப்போ அம்மோனியனாகிய நாகாசு என்ன நிந்தையை கொடுக்குறான்? நான் சொல்லுவேன், தரிசன கண்களை பிடுங்குகிற நிந்தை.
தரிசன கண்களை பிடுங்க பார்க்குறான், ஊழியத்தை பிடுங்க பார்க்குறான், உங்கள் அபிஷேகத்தை பிடுங்க பார்க்குறான், ஆத்துமாக்களை பிடுங்க பார்க்குறான், ஜபத்தை பிடுங்க பார்க்குறான், வேத தியானத்தை பிடுங்க பார்க்குறான். அன்னைக்கெல்லாம் நல்ல ஓய்வு நாளை உண்மையாக தேடி வந்தோம். அன்னைக்கெல்லாம் ஓய்வு நாளை தேடின தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஓய்வு நாள்லாம் பெருசாக முக்கியத்துவப்படுத்தாத. கொரோனாவிலேயே ஆண்டவர் வீட்டில் தானே உட்கார வச்சாரு. அதனால் அப்படி ஒரு நிர்விசாரத்தை கொண்டு வந்து இன்னைக்கு சமூகத்துக்கு போகாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் சேர்த்துருவாருன்னு சொல்லி நிர்விசாரத்தை கொடுக்க பார்க்கிறான் அம்மோனியனாகிய நாகாஸ். நிர்விசாரம். அன்னைக்கு இருந்த ஜபாவி இன்னைக்கு இருக்கா கேட்டு பாருங்க. அன்னைக்கு இருந்த வேத தியானம் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு இருந்த சுவிசேஷ பாரம் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு இருந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு இருந்த அதிகால ஜபம் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு இருந்த குடும்ப ஜபம் இன்னைக்கு இருக்குதா? நான் பார்க்குறேன் 15 வருஷத்துக்கு முன்னதாக இருந்த அந்த கிறிஸ்தவ வட்டாரத்தை நான் இன்னைக்கு தேடி பார்க்குறேன், ஒருவரையும் காண. அன்னைக்கெல்லாம் காம்பவுண்ட் வீட்டில் திருப்பூரில் இருந்தபோது காம்பவுண்ட் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் 10 வீடு இருக்குன்னா அதில் 3 வீடு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்கக்கா. அதில் 3 வீடு கிறிஸ்தவங்க. திடீர்னு பார்த்தா அம்மா அலாரம் வச்சு காலையில் 5 மணிக்கு எங்கள் அம்மா தட்டி எழுப்புவாங்க. உடனே எழுப்புனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அம்மா திட்டுனால உடனே வெளியில் போய் முகங்கழுவுனான்னு பார்த்தா 5 மணிக்கு ஒரு வீட்டில் அதிகாலை ஜப சத்தம் கேட்கும். கணவன் மனைவி 2 பிள்ளைகள் குடும்பமாக அதிகாலை ஜபம் நடக்கும். சில பேர் 4:45 4:30 மணிக்கு அங்கே சத்தம் கேட்கும். உடனே நாங்கள் யோசிப்போம், சே இன்னைக்கு அவங்க முன்னாடி எந்திரிச்சிட்டாங்க. அன்னைக்கு போட்டி போட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதிகாலைகளை கூடி ஜெபிச்சாங்க. குடும்பத்தில் அதிகாலை ஜெபம் இருந்தது. அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வீட்டில் எப்போ பார்த்தாலும் பெர்க்மான் சபா பாட்டு, உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க நீங்கள் கிறிஸ்டின் தானே. அன்னைக்கு கேசட் இருந்த காலத்தை சொல்கிறேன். இன்னைக்கு சிடி வந்தாச்சு, இன்னைக்கு ஃபோன்லேயே வந்தாச்சு. பாட்டு சத்தம் கேட்கறது இல்லை, வீடுகளில் பாட்டு சத்தம் கேட்கறது இல்லை இன்னைக்கு வெளி இடங்களில். காரணம் என்ன? அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு மாறி போயிடுச்சு. எந்நேரமும் வீட்டில் தேவ பிரசனம் இருந்துக்கிட்டே இருக்கும், எந்நேரமும் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் பார்த்த கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அன்னைக்கு சபைக்கு தூரம் பார்க்கல, அன்னைக்கு சபை ரொம்ப லாங்காக இருக்குது, பஸ் இல்லை அது இல்லைன்னு சொல்லி சாக்கு போக்கெல்லாம் சொல்ல. அன்னைக்கு இருந்த விசுவாச பிள்ளைகள் எதையுமே பார்க்காம கர்த்தருக்காக தியாகமாக அவங்க பஸ்ஸுக்கு ஏறி வர காசு இருக்காது. ஆனால் இருக்கிற 5 ரூபா 10 ரூபா இருந்தாலும் அது பஸ்ஸுக்கு காசுன்னு சொல்லி அதை பயன்படுத்த மாட்டாங்க. நான் பார்த்த விசுவாசிகள் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? நம்ம காணிக்க போடணுமேனு சொல்லிட்டு அந்த காசை பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்குன்னு பயன்படுத்தாமல் அவங்க 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த பஸ்ஸுக்குன்னு வச்சுருந்த காசை அந்த டிக்கெட்டு வாங்காமல் இவங்க நடந்தே வந்து காணிக்க போடணுமேனு காணிக்க போட்டுட்டு ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு அந்த ஒட்டுக்கிற அந்த வெயில் உஷ்ணத்தில் அவங்க வேர்வை ஊற்றிக்கிட்டு அவங்க ரிட்டன் வீட்டுக்கு போவாங்க. அப்படி தான் அன்றைக்கி இருந்தாங்க விசுவாச பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. தரிசன கண்ணை பிடுங்கிட்டான். தரிசன கண்ணை பிடுங்கிட்டான். அன்னைக்கு இருந்த விசுவாச கூட்டம், எந்த கன்வென்ஷன், எந்த ப்ரேயர் கிட்டத்தட்ட எங்கேயோ கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வாங்க. ஒரு சிலர் அங்கே இருக்கிற வாலிபர், அங்கே இருக்கிற அண்ணன்மார்கள்லாம் சைக்கிள், அன்றைக்கெல்லாம் பெரிய பஸ் வசதிலாம் கிடையாது, சைக்கிளில் ஓடினாங்க. சைக்கிளில் நான் பார்த்துருக்கேன். மனைவி பின்னாடி உட்காந்துருவாங்க, 2 பிள்ளைகளை முன்னாடி ஒரு பிள்ளை பின்னாடி ஒரு பிள்ளைய இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு 4 பேரும் சைக்கிள்லேயே போவாங்க. ஆனால் இன்றைக்கி வசதிகள், 2 வீலர் இருக்குது, இன்றைக்கி கார் இருக்குது, ஆனால் கூட்டத்துக்கு வர முடியல. இன்றைக்கி எங்கேயோ பின்தங்கி போயிட்டு. காரணம் தரிசன கண்களை பிடுங்குகிற அம்மோனியனாகிய நாகாஸ். ஆண்டர் அழுகிறாரு, ஆண்டர் தேடுறாரு என் சத்தத்தை கேட்கறதுக்கு. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆனால் தேவ சத்தம் தான் நாங்கள் தான் ஃபோன்லேயே கேட்குறோமே. நாங்கள் தான் யூடியூப்பை திறந்தாலே பல மீட்டிங்ஸை பார்க்குறோம், பல பாஸ்டர்ஸை பார்க்குறோம், லைவில் வேறு ஓடுதுன்னு சொல்லி எத்தனை ஜனங்கள் தெரியுமா இன்றைக்கி தேவ பிரசனத்தை லைவாக உட்காந்து அனுபவிக்க முடியாமல் எத்தனை ஜனங்கள் வெளியில் போய் இன்றைக்கி சிதறி கிடக்கிறாங்க. இது அம்மோனியனாகிய நாகாசி நிமித்தம் வருகிற நிந்தை. கர்த்தர் சொல்கிறார், யாருக்கோ தேவன் பேசுகிறார். ஒருவேளை என் அருமையான அக்கா, தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், இந்த தரிசன கண்ணை பிடுகிற நாகாஸ் ஒருவேளை உனக்குள்ளே இருப்பான் என்றால் இன்னைக்கு வேரோட பிடுங்கி எறிகிறாண்டவரை விட்ட ஜபங்களை மறுபடி எழுப்ப நான் ஒப்பு கொடுக்குறேன். விட்ட
விட்ட ஊழியத்தை மறுபடியும் தட்டி எழுப்ப விரும்புகிறேன். விட்ட அதிகால ஜபம், விட்ட குடும்ப ஜபம், விட்ட வேத தியானம், விட்ட பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை மறுபடியும் நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு உள்ளான இதயத்தில் ஒரு வல்லமையான ஒரு ஜபம் ஜபிக்கலாமா? கர்த்தாவை விட்டு போன ஊழியங்கள் மறுபடியும் எழும்புவதாக, விட்டு போன அபிஷேகம் மறுபடியும் உயிர் மீட்சி அடைவதாக, விட்டு போன பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை மறுபடியும் கத்த அரைஸ் அரைஸ் in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் விட்டு போன ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி, விட்டு போன சுவிசேஷம், விட்டு போன ஆத்ம பாரம் எல்லாம் மறுபடியும் எழும்புவதா. ஏழாவது நிந்தை. 6 நிந்தை பூமி மேல நடக்கிற நிந்தை. ஆனா 7வது நிந்தை தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். 7வது நிந்தை நித்திய நிந்தை. இந்த 6 நிந்தை பூமி மேல் நடக்குது, அதை தேவன் புரட்டி போட வல்லவராக இருக்கிறார். ஆனால் 7வது நிந்தை பூமிக்கு அடியில் நடக்கிற நரகம். கைவிடப்பட்டு தேவனை இயேசுவை மேசியான்னு தெரிஞ்சாலும் சமூகத்துக்கு வராமல் போதகத்தை வெறுத்து கடிந்து கொள்ளுதல் அலட்சியம் பண்ணி சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முள்ளாய் போய் கடைசியில் தேவனை விட்டு தூரம் விலகி போவோம் என்றால் அந்த கைவிடப்படுகிற ஒரு கூட்டம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், இயேசு மெய்யான ஆண்டவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர். ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக 5 அறிவுப்பட்ட 6 அறிவுப்பட்ட மிருகங்களை பலி செலுத்தினால் பாவம் போகாதே. ஆகவே தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கொலைகாரனாய் மாறுவான் என்றால் அவன் கொலை குற்றத்திற்காக இன்னொரு ஆளை அந்த 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 குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இவன் தான் கொலை செய்தான்னு சொல்லி மாறாட்டம் பண்ணி ஒரு மனிதனை நிறுத்தினால் அந்த கொலை குற்றத்திற்கு இவன் தான் கொலை செய்தான் சொல்லி ஒருவேளை அரசாங்கம் இவனுக்கு பதிலாக அவனை பலி செலுத்தும். ஆனால் அவனுடைய கொலை குற்றத்திற்காக ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ கொண்டு வந்து அங்கு நிறுத்தினால் உலக அரசாங்கம் என்ன சொல்லும்? மனிதன் கொலை செய்ததற்காக மனிதன் தானே மறிக்க வேண்டும், மிருகத்தை நிறுத்துகிறீர்கள் என்று உலக அரசாங்கமே கொலை குற்றத்திற்கு ஒரு மனிதனை எதிர்பார்க்கும் என்றால், இது நியதியா இருக்கும் என்றால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் முடிவெடுக்கிறார். உன் வாழ்க்கையில பாவமும் உன் வாழ்க்கையில சாபமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியும் உன் குடும்பம் பிரிந்த நிலைமைகளை கிடக்கிற இந்த காரியங்களையும் கண்டவர் பிசாசு திருடவும் கொல்லவும் உன் ஜீவனை அழிக்கவும் தான் வருகிறான். ஆனால் இயேசுவோ உன்னை மீட்டெடுக்கத்தக்கதா இந்த உலகத்தில் வந்து உன்மேல் உள்ள பாவ சாபத்தை அவர் தன்மேல போட்டுக்கொண்டு கொலை குற்றத்திற்கு அவரே தன்னை பாவமாக்கி அவர் பலியாவார் என்றால் இதுதான் ஐயா நியதி. கிறிஸ்து இயேசு நமக்காக மாம்ச சாயலாய் மாறி மனிதனுடைய பாவம் போக வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் அவரே மனிதனாய் மாறி மனு குலத்தை மீட்டெடுப்பதற்காக இயேசு அந்த கல்வாரி சிலுவையை சுமந்தபடியினால் தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் மகிமையான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த மகிமையான ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனுக்கு நேராக போகணும் விரும்புகிறார். ஆனா நித்திய நிந்தைன்னு போட்டிருக்கு பாருங்க, திரும்பியே வர முடியாதுங்க. திரும்பியே வர முடியாத ஒரு இடம் நரகம். அதுதான் நித்திய நிந்தை. ஆண்டவர் சொல்றார், இந்த நித்திய நிந்தையிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்க வேண்டுமானால் இயேசு மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அவர் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையை தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் தேடுவோம் என்றால் அந்த நித்திய நிந்தையிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே. அப்ப இதன் அடிப்படையில் தான் பஞ்சத்தினால உண்டாகிற நிந்தையும் எதிர்கால பயத்து நிமித்தம் இருக்கிற நிந்தையும் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் பேதுருன்னு சொன்ன நேற்றைய தினத்தில். அவன் நிலைமை என்னன்னு ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசுவேன்னு சொன்னேன்.
அந்த நிலைமையை மாற்றுவதற்காக அவன் எப்படி செயல்பட்டான், தேவன் இவனிடத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்களை கண்டார், அந்த காரியத்தை மாத்திரம் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவனே அதின்படி செய்ய எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்கள் ஒப்பு கொடுப்பென்றார். அவனுக்கு செய்த 3 விதமான நன்மைகளை இந்த வேதத்தின் அடிப்படையில், இந்த சம்பவத்தின் அடிப்படையில் உங்களை ஆசீர்வதித்து அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு நேராய் உங்களை செய்திகள் அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களை உரமாக்குவாராக. அதன் அடிப்படையில் நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், இந்த பேதுரு இவன் ஏற்கனவே ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறான், பஞ்ச வாழ்வு கொண்டவனாக இருக்கிறான். ஆகவே தான் அவன் தம்பி அந்திரேயா, எப்போ பார்த்தாலும் உனக்கு கடன், எப்போ பார்த்தாலும் குழு, எப்போ பார்த்தாலும் உனக்கு குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காத சீமோன், தயவு செஞ்சு வா, மேசியான சொல்றத கண்டேன், அவர் இயேசு கிறிஸ்து, வா, அவர் தான் அந்த மேசியான்னு கையை பிடித்து கூட்டிக் கொண்டு வந்து இயேசு வண்டையில் நிறுத்துகிறான் அவனுடைய தம்பி அந்திரேயா. ஆனாலும் பிரசனத்தை அனுபவிக்க கூடாத வண்ணம் அந்த பேதுருவுக்கெல்லாம் எண்ணமெல்லாம் மீன் பிடிக்கணும், எண்ணமெல்லாம் வலை போடணும். ஏனென்றால் ஒரு மீனவனுடைய நிலைமை என்ன, அவன் இரவுல தான் அவன் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க வலையை போடுவான். ஏனென்றால் இரவு நேரங்களில் அடி ஆழங்களில் இருக்கிற மீன்கள் கூட வெளியே வரும் என்று சொல்லுவார்களே. ஆகவே தான் மீனவர்கள் ராத்திரியோடு ராத்திரியாய் கடலுக்கு போவார்களே. ஆகவே தான் அநேக நேரம் இலங்கை பகுதியிலிருந்து இப்படிப்பட்ட செய்திகளும், தமிழ்நாட்டிலிருந்து இப்படிப்பட்ட செய்திகளும் வரும் அல்லவா. நீங்கள் கடல் அலைகள் கோர தாண்டவம் ஆடுகிறது, நீங்கள் இராச்சாமங்களில் சாயங்கால வேளைகளை படகை ஓட்டி செல்லாதீங்கன்னு சொன்னாலும் ஏன் மீனவர்கள் ஓட்டுகிறார்கள்? காரணம் என்ன? அந்த ராத்திரி வேளையில தான் எங்களுடைய சம்பாத்தியம், ராத்திரி வேளையில தான் மீன்கள் கிடைக்கும் என்று அந்த பேதுரு ஒரு எண்ணம் போட்டு ஓடுகிறான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஐயோ, எனக்கு வேலை செய்தால் தானே நான் முன்னேற முடியும், நான் இப்படி பார்த்தா தானே முன்னேற முடியும். அதனால சமூகத்தை விட்டுட்டு தன்னுடைய சுயபலத்தில் ஏதாவது திருமண காட்சி, ஏதாவது வீடு கட்டுகிற காரியங்கள்னா கூட நான் இப்படிப்பட்ட ஆட்களை சந்திச்சா, இப்படிப்பட்ட லோன் போட்டா நான் என்னுடைய வீட்டை கட்டி விடுவேன்னு சொல்லி இப்படி மாம்ச ரீதியா யோசிக்கிற யோசனை நமக்கு வருவது போலவே தான் அன்றைக்கு பேதுருவுக்குள்ளேயும் இருந்தது. இன்னைக்கு சபை கெட்டது, சபையை கட்டுறது கூட இன்னைக்கு லோன் கேட்கக்கூடிய அளவுக்கு ஊழியக்காரங்க மாறிட்டாங்க. எதுக்கு பாஸ்டர் லோன்? சர்ச்சு கட்டணும். பொல்லாத காலம், பொல்லாத காலம். ஐயா, நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்ன அந்த மகிமையான வாக்குத்தத்தங்கள் எங்கே? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, பூமி அந்த நிறைவும் கர்த்தருடையது என்று சொன்ன அந்த மகிமையான வார்த்தைகள் எங்கே? அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், அன்றைக்கு இருந்த தேவதாசர்கள் முழங்காலிலேயே அஸ்திபாரம் போட்டார்கள், முழங்காலிலேயே தலைக்கல்லை கொண்டு வந்தார்கள், முழங்காலிலேயே கர்த்தருடைய கூடாரத்தை எழுப்பி, முழங்காலிலேயே ஆகாயத்து பட்சிகள் அதன் கிளைகள் வந்தடையத்தக்கதாய் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவதாசர்கள் எங்கே? லோனு பல ஊழியர்கள் என்கிட்ட சிலர் ஃபோன் பண்ணுவாங்க. உடனே யார் பிரதர்? பாஸ்டர் பிரைஸ்லா, நான் பிலீவர் தான், நான் இப்படிப்பட்ட இதுலேருந்து பிலீவர் வந்திருக்கேன். அப்படியா? ஓகே, என்ன செய்கிறீங்க? நான் பேங்க்கில் மேனேஜர் இருக்கிறேன். உங்களை பற்றி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப பாடுகள் மத்தியில், கிராமங்களில் எதிர்ப்பின் மத்தியில் அடி உத வாங்கிக்கிட்டு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களை குறித்து சொன்னார், உங்கள் நம்பரை கொடுத்தார் பிரதர். என்னை நேசிக்கிற ஊழியக்காரங்க தான் நம்பரை கொடுத்துருக்காங்க. கொடுத்து நீங்கள் இடம் இப்படிலாம் பிரயாசப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், சர்ச்சுக்குன்னு வாடகை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்று சொல்கிறேன் பாஸ்டர், நீங்கள் ஏதோ இடம் வாங்குறதுக்காக பிரயாசப்படுறீங்களாமே, நான் வேணா ஒரு லோன் போட்டு தந்து அதில் நீங்கள் கூடாரம் கட்டி அதில் நீங்கள் சபையை நிறுவி. நான் உடனே சொன்னேன், சாரி பிரதர், சாரி பாஸ்டர், நீங்கள் மாதமாக 25,000 ரூபா சர்ச்சுக்கு நீங்கள் ரெண்ட் கட்டிகிட்டு இருக்கீங்க, ஆனால் வர்றது 30-40 கூட்டத்தின் மத்தியில் நிற்கிறீங்க, இதன் பாடுகள் மத்தியில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, மக்களும் பெரிய அளவில் காணி கூட்டுதல் எல்லாத்தையும் கேள்விப்படுத்தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு வாங்க. நான் சொன்னேன், பிரதர் வேதத்தில் இல்லை பிரதர். உடனே அவர் சொன்னார், சிரிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கீங்க. கோயம்புத்தூரில் 185% எல்லா ஊழியக்காரர்களும் லோன் போட்டு தான் சபை கட்டுறாங்க. மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ? மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ? என் கூட சபையில் உள்ளவங்க கூட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் எவ்வளவு தான் நீங்கள் பாடுபடுவீங்க, தயவு செஞ்சு லோன். செத்தாலும் சாமனை தவிர ஒரு நாளும் கிறிஸ்துவின் பிரமாணத்தை மீறி காரியங்களை செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஊழிய யாருடைய? தேவனுடைய.
குடும்பம் யாருடையது? தேவனுடையது. வேலை யாருடைய? தேவன் தந்த வேலை. பிள்ளைகள் தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது எப்படிங்க அவர்கிட்ட கேட்காம மீறி செயல்பட முடியும்? ஆகவத்தான் இந்த பேதுரு இரவிலேயே அவன் மீன் பிடிக்க அதில் தான் பிரசனத்தை அனுபவிக்க கூடாம ஆண்டவர் என்ன ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரம் மறவாதன் கண்ணை திறந்தா பேதுருவை காணும். அந்திரேயாவை கூப்பிட்டு கேட்கிற, டே உங்க அண்ணன் எங்கடா, சீமோன் எங்க? அதில் தான் ஒரு தீர்க்கதரிசனத்தையும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது அடிச்சாரு. என்னன்னு? சீமோனே நீ பேதுருவா, நான் உன்னை கேபாவை மாற்ற விரும்புகிறேன். கடற்கரை மணலை போல நீ அலையிறப்படா. பிரசங்கத்தை உட்காந்து கேட்குற, ஆனால் மைண்டெல்லாம் கொஞ்சம் அங்கே மீன். நமக்கு அவனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமாக்கா? நம்ம பிரசங்கத்தில் தான் உட்காந்து கேட்டிருப்போம். பாஸ்டர் சுஜினையா கிளப்பிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் நல்லா தான் பிரசங்கம் போயிட்டுருக்கோம். பேதுருவுக்கு பிரசங்கத்தை கேட்குற மாதிரியே உட்காந்துக்கிட்டு ஆமை நல்லவழியாக போடுவான். ஆனால் மைண்டெல்லாம் மீன் அப்படின்ட்டு அவனுக்கு மைண்டு. ஆனால் நமக்கு மீன் குழம்பு அப்படின்ட்டு மைண்டு. கடல் பக்கம் தானே இருக்கீங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு டைம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் சபையில் திடீர்னு நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்பீங்க, அல்லேலூயா சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் மைண்டெல்லாம் அந்த மீன் குழம்பை மூடிட்டா நினச்சிட்டு இருப்பீங்களே அப்படின்னு. நான் பிரசங்கத்தை முடித்த உடனே ஒரு ஃபேமிலி 4 பேரும் ஒரே குடும்பமாக வந்து முழங்கால் போட்டு, பாஸ்டர் ஐம் சாரி ஜெபம் பண்ணுங்க. என்ன? நாங்கள் தான் அந்த மீன் குழம்பு மூடாத டிக்கெட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீன் குழம்பு மூடாத டிக்கெட்டு நாங்கள் தான். எப்படி பாஸ்டர்? அவங்க அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்தாங்களா, அவங்க ஃபேமிலியாக வந்தாங்களா, அவங்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த பாஸ்டர் மீன் குழம்பு மூடாத கதையை கூட தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இத்தனை விஷயத்து எப்படிப்பா நடக்குது? நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன்? பேதுருடைய எண்ணமெல்லாம் மீன் பிடிக்கணும்னு. பிரசனத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் பிரசனத்தை அனுபவிக்காமல் அவன் பாரத்தை சுமப்பவன்னு சொன்னேன். வேதத்தில் நேற்று தான் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். வேதத்தில் 4-5 விதமான பாரம் இருக்குது. 1, அவர்களுடைய பாரத்தையே அவங்க சுமக்கிறாங்க. 18 வருஷம் கூனியாக இருக்கிறவ அவள் வியாதியை, அவள் பாரத்தை அவளே சுமந்தான்னு நான் சொன்னேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில். நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவனை அவங்க சுமந்து கொண்டு வந்தார்கள். பிச்சை கேட்கும்படி அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்களை யார் சுமந்துட்டு வந்தாங்க? சொந்த வந்த உறவுகளே சுமந்துக்கிட்டு வந்தாங்க. எதுக்காகடா சுமந்து வந்தாங்க? அது வேற ஒன்றும் இல்லை, அண்டினோரின் பாரம். என்னை நம்பி என் மனைவி இருக்கா, என்னை நம்பி என் பிள்ளை இருக்கு, என்னை நம்பி என் அப்பா அம்மா இருக்காங்க, அதனால அண்டினோரின் பாரத்தை சுமந்து அவன் பிச்சை எடுத்தான். நேற்று தினத்தில் சொன்னேன். 3வது ஒரு பாரம் உண்டு. கேகிலா பட்டணத்தில் பெரிய யுத்தம் வந்தபோது அந்த தாவீது அந்த கேகிலா பட்டணத்திற்காக நான் யுத்தம் பண்ண போகட்டுமான்னு ஆண்டர்கிட்ட கேட்குறான். டே எதுக்குப்பா உனக்கு வீண் வேலை? ஏற்கனவே உங்கள் மாமா அந்த ஈட்டி எடுத்து துரத்துக்கிட்டு இருக்கான் உன்னை கொல்றதுக்காக. இந்த நிலைமையில் உன் குடும்பமே பெரிய பாடாக இருக்குது, நீ அடுத்தவனுக்காக நீ பாரப்பட்டு நிற்கிறிய. அதுதான் அயலகத்தாரின் பாரம். அயலகத்தாரின் பாரத்தை சுமக்கிறவன் தாவீது. ஆனால் 4வது ஒரு பாரத்தை நான் சுமந்தேன். நேற்று தினத்தில் சொன்னேன். ஏசாயாவுக்கு ஆண்டர் தரிசனம் கொடுத்து உயர உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டர் வீற்றிருக்கிறார். யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்னு ஆண்டர் அழுகிற ஒரு பெரிய சத்தத்தை ஏசாயா கேட்டபோது அவன் சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னான். அதுதான் ஆண்டவருடைய பாரம். தேவ பிள்ளைகளுக்கு சொன்னேன், இந்த பேதுரு அந்த பேதுரு ஆண்டவர் பாரத்தை சுமக்கல, அயலகத்தாருடைய பாரத்தை சுமக்கல. இவன் சுமந்ததெல்லாம் அண்டினோரின் பாரத்தை. என் மனைவியை கரை சேர்க்கணும், என் பிள்ளைய கரை சேர்க்கணும், குடும்பம் காரியம் இதுன்னு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நிலைமை தான் இன்றைக்கும் கடைசி கால திருச்சபைகளுக்குள்ள சுயம் வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சுயநலமான நிலைமையில கிடக்கிற இந்த பேதுருவத்தான் ஆண்டவர் அடுத்த நாள் இவன் இரவு முழுக்க வலை போட்டு ஒரு மீனும் கிடைக்காத போது அடுத்த நாள் இந்த பேதுருவை தேடி ஆண்டவர் பிலிப்பை கூட்டிக்கிட்டு ஓடி வருகிறார். பிலிப்பு கூட்டிட்டு வந்தபோது இந்த பேதுரு பார்க்கிறான், இவரை விட்டுட்டு தான் நம்ம ஓடணும், ஆனால் இவர் மறுபடியும் நம்மை தேடி வருகிறாரே. இங்க இருக்கிற யாருக்கோ தேவன் சொல்லுகிறார், நீ எத்தனை முறை தேவனை விட்டு விலகி விலகி ஓடி போனாலும் அத்தனை முறையும் உன்னுடைய பாவத்தையும் மீறுதலையும் மன்னித்து உன்னை தேடி தேடி
ஒருவர் வருந்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவருடைய அன்புல மாற்றம் இல்லை சிஸ்டர், அவருடைய அன்புல மாற்றம் இல்லை பிரதர். ஏனென்றால் இயேசு இன்னமும் உடன்படிக்கையில மாறாம இன்னும் உன்னை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். பேதுரு பார்த்தா, இதுவரைக்கும் நேற்று ரூமில் அவரை பார்த்தேன், இவர் ஒரு சாதாரண ஒரு ஆளுன்னு சொல்லி சப்ப மேட்டர்ன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் இந்த இயேசுவை விட்டுட்டு. ஆனால் இப்போ திரளான ஜனங்கள் இயேசுடைய வார்த்தை கேட்க திரளாக கூடி வரும்போது பேதுரு பார்க்குறான், ஐயோ இவர் பெரிய விஐபி போல தெரியுது, நான் தான் இவரை விட்டுட்டு விலகிட்டனோ, இவர்கிட்ட போய் எல்லாரும் வார்த்தையை கேட்க ஆசையாக போகிறாங்களே. இப்போ பேதுருவுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம், ஐயோ இப்படிப்பட்ட தேவனா, இப்படிப்பட்ட ரபியா, இப்படிப்பட்ட குருவானவரா, இவன் பயங்கரமான ஒரு தாக்கத்தில் இவன் தள்ளப்படுகிறான். அப்போ முதல்ல நான் சொன்னேன், பிரயசனத்தை அனுபவிக்காமல் அவன் அனுபவிக்க கூடாமல் பாரத்தை சுமந்தவனாய் மாறினான் நான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் இவனை தேடி வந்து அவன் படகளை ஏறுகிறார், அந்த படகளை பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ நடக்கிற விஷயம் என்ன? லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. 4:5 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன்னு சொல்லித்தான் அவன் போட பிரயாசப்படுகிறான். இந்த இடத்துல பேதுருவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஏன் பேதுருவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா இரவு முழுக்க வலை போட்டேன், ஒரு மீனும் கிடைக்கலன்னு அவன் உண்மையை சொன்னான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே திருப்பூரில் தேவ சமூகத்துக்கு வராமல் தேவ சமூகத்தை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக கம்பெனி, ஏன்னா பனியன் கம்பெனி அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க அதிகமாக எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃப்ரீ டீ, ஃப்ரீ தேங்காய் பன், அல்லேலூயா, ஃப்ரீ டீ, ஃப்ரீ தேங்காய் பன், இதெல்லாம் வந்த உடனே நம்ம ஆட்களும் கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தால் தான் சம்பளம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம டிக்கெட்டும் தேவ சமூகத்தை விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடினா நிறைய குடும்பங்களை கண்டிருக்கிறேன். ஆனால் சமூகத்தை விட்டுட்டு ஓடின அந்த குடும்பங்களை அடுத்த நாள் ஊழியக்காரங்க, ஐயோ இவங்க வரலையேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தேடி வந்தால் அவங்க துக்கத்தோடு உட்காந்துருப்பாங்க. என்ன டக்குன்னு பாஸ்டர் பார்த்தவொன்னே, பிரைஸ்லா பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, வேலை எப்படி இருந்து பிரதர், ஏன் பிரதர் வேலைக்கு சமூகத்துக்கு வரல, அது வேற உள்ள பாஸ்டர் எக்ஸ்ட்ரா டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. ஆனால் துக்கத்தோட யார் இருக்கீங்க, இல்லை நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிட்டே பாஸ்டர் ஜெபிச்சுட்டு அவர் பாஸ்டர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் பின்னாடி தான் தெரிய வரும், பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா என்ன, அது வேறு ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சமூகத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா டியூட்டின்ட்டு அவங்க வேலைக்கு போனாங்கல்ல, ஆமாம் வேலைக்கு போன அந்த டிக்கெட்டு, ஆமாம் 2 வாரம் உழைச்சாங்கல்ல, ஆமாம் அடுத்த நாள் சம்பளம் போட வேண்டிய ஆள் இருந்தான்ல, ஆமாம் அந்த கான்ட்ராக்டுக்காரன், ஆமாம் அவன் சம்பளத்துக்கு இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் கிளப்பிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். கர்த்தருக்கு தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கதையை சொல்கிறாரோ? அல்லேலூயா, நீங்களாம் நல்லவங்க, அல்லேலூயா. ஆமாம், தூக்கிட்டு ஒரே அடியாக தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பாஸ்டர் நீங்கள் வந்தவொன்னே அவங்க சோகமாக இருந்தாங்கல்ல, நீங்கள் வந்தவொன்னே டக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒன்றும் இல்லை பாஸ்டர்னு இத்தனை சிவாஜி கணேசன் ஆவி கொண்டவர்கள் அவங்க அதை காட்டிக்காமே இருந்தாங்க தெரியுமா பாஸ்டர்? எதுக்கு சிஸ்டர் உண்மையை சொல்ல, அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் மாத்திரம் அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்னா, சமூகத்துக்கு வந்தியா ஓய்வு நாள் விட்டு ஒன்றல்ல, சண்டை விட்டு ஒன்றல்ல, இது தெரிஞ்சுதான் நாங்கள் சிவாஜி கணேசனாக மாறிவிடுகிறோம் பாஸ்டர். அல்லேலூயா. யாரோ நினைக்கிறீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் பேதுரு உண்மை உள்ளவன். ஆண்டவர் கேட்குறாரு, மீன் பிடிக்க முடியும் வலையை போடுறியா? நான் சொல்கிறேன், இல்லை ஆண்டவர், உங்களை விட்டு நான் வந்தேன், வலை போட்டேன், ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல ஆண்டவர். ஆண்டவர் அவங்ககிட்ட உண்மையை பார்த்தாரு. ஆண்டவர் சபையில் உண்மையை பார்க்குறாரு, ஆண்டவர் ஊழியத்தில் உண்மையை பார்க்குறாரு, ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் உண்மையை பார்க்குறார்,
ஆண்டவர் குடும்பத்தில் உண்மையை பார்க்கிறார். ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய பாதத்தில் நீங்கள் அமருவதில் உண்மையை பார்க்கிறார். ஆண்டவர் திறப்பின் வாயில ஜெபிக்கிறதுல உண்மையை பார்க்கிறார். ஆண்டவர் செய்கிற எல்லா விதமான பணிவிடை ஊழியத்தை செய்கிற லேவி கோத்திரத்துக்கிட்ட தேவன் உண்மையை பார்க்கிறார். ஆகவே தான் பேதுருக்கிட்ட ஆண்டவர் உண்மையை பார்த்தனால தான் பவுல் கிட்ட ஆண்டவர் உண்மையை பார்த்தனால தான் பவுலே சொல்றான், என்னை உண்மையுள்ளவன் என்று அவர் எண்ணி என்னை ஏற்படுத்தினபடியால தான் இந்த மகிமையான ஊழியத்துக்கு நேரா நான் ஊழியக்காரனானே. தம்பி ஏதோ ஒரு உண்மையை பார்க்கிறார், தங்கச்சி சிஸ்டர் ஏதோ ஒரு உண்மையை பார்க்கிறார். அதில் தான் கர்த்தர் உங்களை என்னை இந்த சன்னிதானத்தில் இந்த கூடாரத்தில் கர்த்தர் உங்களை அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு உண்மையை பார்த்ததுனால தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஏன்னா எத்தனையோ பேரை நம்பிட்டார், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்துட்டார், எத்தனையோ ஸ்தாபனங்களை நம்பி ஏமாந்துட்டார், எத்தனையோ பரிசுத்தவான்கள் நின்னவங்களை ஐயோ கடைசி காலத்தில் விழுந்து போய் அவங்க நம்பி ஏமாந்துட்டார். ஆனால் கடைசியாக வாலிபரில் நம்பினார், அவங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனால் கடைசி காலத்தில் ஒரு சின்ன கூட்டத்தை எனக்காக எழுப்பிவிட நான் பிரயாசப்படுறேன்னு நம்மள நம்புறாரு. இங்க இருக்கிற உன்னை நம்புறாரு, இங்க இருக்கிற தேவ பிள்ளைய நம்புறாரு. உன்னை நம்புறனால தான் கர்த்தர் இந்த கூட்டத்துல உனக்கு இந்த வார்த்தை ஆழமா பேசுறாரு. நான் உன்னை நம்புறேன். அப்ப முதல் காரியம் சொன்னேன், பிரசன்னத்தை அனுபவிக்காம பாரத்தை அனுபவிக்க கூடாத பாரத்தை சுமப்பவன். இரண்டாவது என்ன வேதம் சொல்லுது, பிரயாசப்பட்டும் பலனை காணாதவன். அதைத்தான் நான் சொன்னேன், ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பிரயாசப்பட்டும் பலனை காணாதவன். பைபிள் நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன பாஸ்டர் பலனை காணாதவன் சொல்றீங்க? பைபிள் அப்படி பலன்னா என்ன? மகன் நேற்று ஆராதிக்கும் போது கூட இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தார். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பலன் நமக்கு தருவார், நிச்சயமாக பலன் நமக்கு வச்சிருக்காரு. மகன் சொல்ல எனக்கு இந்த பிரசங்கம் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பலனை காணாதவன். நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரை விட்டுட்டு நம்ம என்னதான் விலகினாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன் படகுல இல்லைன்னா, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இல்லைன்னா, ஆண்டவர் சபையில் இல்லைன்னா, ஆண்டவர் நான் செய்கிற ஊழியத்தில் இல்லைன்னா, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பலன் ஒன்று இருக்காது. பைபிளில் ஒரு 5 விதமான பலன் எழுதி கொள்ளுங்க. 5 விதமான பலன். ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழல்ல வந்தடைகிற உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளில் வந்தடைந்த ரூத்தே உனக்கு ஒரு நிறைவான பலன். என் வாழ்க்கையில் நிறைவான பலன் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார். இந்த ரூத்து சாதாரண ஆளே கிடையாது. நான் பின்னாடி வரேன், நேரம் இருந்தால் நான் இந்த ரூத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். ரூத்து சாதாரண ஆள் கிடையாது. அவள் ஒரு மோவாபிய பெண். மோவாப் தேசத்தார்கள், மோவாப் அந்த வம்ச வழியில் வருகிறவர்கள் 10 தலைமுறைக்கு இஸ்ரவேலோட வாழவே கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில கிடக்கிற சூழ்நிலையில் ரூத்து அந்த காரியத்தையே மாற்றி போட்டுட்டால, ஆண்டவரையே திருப்பி விடுறா பாருங்க, வேற லெவலில். இந்த குறித்து வேதம் சொல்லுது, ரூத்து அந்த போவாசின் களத்தில் அவ என்ன செய்யறா, கதிரை பொறுக்க அவ போனால வேதம் சொல்லுது, அந்த போவாசை பார்த்து தான் அங்க இருக்கிற ஆட்கள், அங்க இருக்கிற அந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றான், எம்மா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் வேணும்னா நீங்க போவாசின் களத்துக்கு வரணும். போவாசின் களம் சபைக்கு அடையாளம். அல்லேலூயா. சமூகத்தில் இருந்தா நிறைவான பலன் எந்த நாளும் வரும். அல்லேலூயா. சமூகத்தில் கிடக்கணும். அவ போவாசின் களத்துக்குள்ள இருந்தா, அதனால தான் நிறைவான பலன் அவளுக்கு வந்தது. அவளை குறித்து நான் கொஞ்சம் பின்னாடி விளக்குறேன். அப்ப நிறைவான பலன் என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் எவ்வளவோ உழைக்கிறேன், எவ்வளவோ என் கணவன் பிரயாசப்படுறார், எவ்வளவோ ஊழியத்திலையும் நாங்கள் ஏங்குறோம். ஆனா நிறைவான பலனை பார்க்க முடியலன்னா நீ ஆண்டவர் சமூகத்தில் வாயா, அவர் பாதத்தில் உட்காரு. அவர் பாதத்தை விட்டுட்டு நான் எங்கள் திருப்பூரில் நான் அப்படி பார்க்குறேன், நிறைய தேவ ஊழியர்கள் வெளி இடங்களில் டிஸ்ட்ரிக்டில் நான் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் இந்த டயோசிஷன் அந்த டயோசிஷன், அங்கே ஒரு கேம்ப்பு, இங்கே ஒரு அவங்க தேவ சமூகத்தில் பாடத்தில் உட்காரவே மாட்டாங்க ஊழியக்காரங்க. அவங்க அங்கங்கே இங்கே மீட்டிங் நடக்காதா, அங்கே காரில் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பையன் தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறதா வேலை. ஆனால் அவங்க திருச்சபையில் ஒரு எழுப்புதல் இருக்காது, ஆத்தும அறுவடை இருக்காது, ஜப வாழ்க்கை பெருசாக இருக்காது. காரணம் என்ன? நீ சமூகத்தில் உட்கார அறுவடையை பார்க்க முடியும். நீ சமூகத்தில் போவாசின் களத்தில் இருக்க வேண்டிய ஆளை இல்லாம நீ எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி நகோமி? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தரனை
வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நம்ம வெறுமையாக போகிறதுக்கு காரணம் தேவன் இல்லை சிஸ்டர். நம்ம வெறுமையாக போகிறதுக்கு தேவன் இல்லை பிரதர். காரணம், எந்த அடி வந்தாலும், தகப்பன்மாரில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், எந்த அடி வந்தாலும், குடும்பத்தில் எந்த இழப்பு வந்தாலும், எந்த விபத்து வந்தாலும், எந்த மரணம் வந்தாலும், நீங்கள் உடனடியாக முழங்கால் போட்டு கண்களில் கண்ணீரோடு அழுது கேட்க முடியாது தெரியுமா? என்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே. கேட்குறீங்களா? அப்படி கேட்டு பழகிருக்கீங்களா தங்கச்சி? அப்படி கேட்டு பழகிருக்கீங்களா சகோதரி? என்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே கேட்கணுங்க. என்கிட்ட என்ன குறைன்னு கேட்டு பழகணும். அல்லேலூயா. பீகார் தேசத்தில் வட மாநிலத்தில் ஒரு மிஷினரி உண்டு. அந்த மிஷினரிக்கு ஐயோ இந்த மனுஷன் டூவீலர்லேயே போய் கொண்டிருக்கிறாரே, அதனால் இவருக்கு ஒரு புது பொலேரோ வாங்கி தரணும்னு சொல்லி ஜெம்ஸ் ஊழியம் அண்ணன் நகசன் ஜெபக்குமார்னே அவங்களுக்கு ஒரு புது பொலேரோ வாங்கி கொடுத்து அடுத்த 3 மாதம் கூட இல்லை, அடுத்த மாதத்துலேயே அந்த மனிதனுடைய பொலேரோ திருடு போய் விட்டது. ரோட்டில் நின்று இருந்த வண்டியை தூக்கிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. அவர் மனது உடைந்து போனார். இன்னும் குறிப்பிட்ட அதே வருஷத்தில் அவருடைய மனைவி இறந்து போனார். பிள்ளை அதுக்கடுத்து இறந்துச்சு. மனசு குலைஞ்சு போயிட்டார் அந்த மிஷினரி. மனசு உடஞ்ச நிலைமையில் இருக்கும்போது அண்ணனை பார்க்கணும், அண்ணன் நகசிவக்கும் அண்ணனை சந்திக்க வரும்போது அண்ணனுக்கு உள்ள ஒரே பயமா, ஐயோ வீட்டில் இத்தனை மரணம், ஜீப்பும் போயிடுச்சு, இந்த நிலைமையில் போதும் நான் ஊழியத்தை விட்டு நான் போகிறேன்னு சொல்ல வராரோன்னு ஒரு பயத்தில் அண்ணன் இருக்கும்போது, தம்பி என்ன அண்ணே உங்களுக்கு தெரியும் அண்ணா, நீங்கள் எனக்கு ஊழியத்துக்குன்னு வாங்கி கொடுத்த புது பொலேரோ அனுபவிக்கவே முடியல, போயிடுச்சுண்ணே. அண்ணே என் வீட்டில் 2க்கு 2 மரணம் உண்டாயிருச்சுண்ணே. ஒரே வருஷத்தில் இழப்பு. அண்ணா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அண்ணனுக்கு உள்ள ஒரே பதட்டம், போதும் கர்த்தாவே இதுக்கு மேலே இந்த ஊழியத்தை செய்ய விரும்பலன்னு அவர் சொல்லுவார் நினச்சிட்டு இருந்தா. அண்ணே என்கிட்ட என்ன குறை இருக்குண்ணே, நீங்கள் ஆண்டர்கிட்ட ஜெபிச்சு சொல்லுங்கண்ணே. நான் எங்காவது இடறி இருக்கிறேன்னா, நான் எங்காவது ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன்னா, எங்காவது சமூகத்தை விட்டு நகோமியை போல பெத்லகேம அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு நான் விலகி போயிட்டேன், நான் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே. கண்ணில் கண்ணீரோடு அழுதாராம். நன்மையான தேவ பிள்ளையே, எத்தனை அடிகள் வந்தாலும் இந்த 48வது வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் உன்னை வேறு பிரிக்கிறார். கர்த்தர் இங்கே இருக்கிற சில ஆட்கள் உள்ளத்தை உடைக்கிறார். உன் சிந்தையில் உன்னுடைய எண்ணங்களில் முழுக்க எத்தனை நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் என்கிட்ட என்ன குறை ஆண்டவரே நீ கேட்டு நீ மனம் திரும்புவாய் என்றால், ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், சமூகத்தை விட்டுட்டு போனவன் நகோமி தாயா. ஆனால் இந்த ரூத்தோ சமூகத்தை விட்டு சமூகத்துக்குள்ளேயே வர உரிமையே இல்லாத போது ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் வந்து போவாசின் களத்துக்குள்ளே இறங்கின அவளை கர்த்தர் நிறைவான பலனை தந்து அவளை உயர்த்துவார்னா, கர்த்தர் யாருக்கோ சொல்றார், அக்கா உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு, அம்மா உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. சமூகத்தில் யார் வர்றாங்களோ வரலையோ நீங்க வர்றீங்க பார்த்தீங்களா, யார் நிற்கிறாங்களோ நிற்கலையோ நீங்க வர்றீங்க பார்த்தீங்களா, உங்க பிள்ளைகளை யாரா தான் பிள்ளைகளை கூட்டு வராங்களோ உன் பிள்ளைய உன் குடும்பத்தை நீ போராடி கொண்டு வந்து நிறுத்துற பத்தியா, பரலோக இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நிறைவான பலன். எப்படி பாஸ்டர் நிறைவான பலன்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நகோமி சொல்லுவா பாருங்க, இந்த இடத்துல நகோமி ஒரு ஆவிக்குரிய தாய்க்கு அடையாளமா, ஆவிக்குரிய தகப்பனுக்கு அடையாளமா நான் சொல்ல விரும்புறேன். எப்படி பாஸ்டர் நீங்க கேட்கிறீங்களா? நீங்க நல்லா உத்து பாருங்க, கவனிச்சு பாருங்க. இவ சொல்லுவா, நீங்க அந்த ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 11, 12, 13ல அந்த 2 மருமகள் அந்த ஒர்பாலும் அந்த ரூத்து வந்து புருஷங்காரனை இழந்த நிலைமையில் 2 மருமகளும் வந்து நிற்கும் போது அவங்க ஒருத்தி முத்தமிட்டு மாமியாரை விட்டுட்டு போக ஆசைப்படுறா ஒருபால். ஆனா ரூத்து அந்த மாமியாரை விட்டு போகாமையா நிற்கிறா. ஆனா அந்த 3 அந்த 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அந்த மருமக்கள் மாற பார்த்துட்டு அவ அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவா, என் மக்களே என்னை விட்டு போயிருங்கடா, எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை உண்டாகி நான் பிள்ளையை பெத்தெடுத்து அந்த பிள்ளையை உங்களுக்கு மனம் முடிக்கக்கூடிய அளவுக்கு காலமும் பத்தாதுடா, அதனால ஒன்று திருமணம்
தீர்மானிச்சுங்கடா, தயவு செஞ்சு உன் தகப்பனிடத்துல உங்க தேவனிடத்துல போயிடுங்கடான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் மக்களே மக்களே மக்களேன்னுவா. 3 முறை மக்களே மக்களே மக்களேன்னு பேசுவா நகோமி. ஆனால் ஒருபால் இந்த வார்த்தையை கேட்டு அவள் போய் விடுவாள். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள்னு 1:14-15 நம்ம படிக்கிறோமே, விடாமல் பற்றி கொண்டிருந்தாள். நடந்த விஷயம் என்ன? அடுத்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த ரூத்தும் நகோமியும் அவங்க பெத்லகேமுக்கு வந்தபோது, அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தபோது உடனே அவ சொல்லுவா, மாமி மாமி, அத்தை அத்தை, உனக்கும் ஒரு ஜான் வயிறு இருக்கு, எனக்கும் ஒரு ஜான் வயிறு இருக்கு, அதனால நம்ம வயிற்று பிழப்புக்காக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ல. உனக்கு வயசாயிடுச்சு மாத்த, உனக்கு வயசாச்சம்மா, அதனால நான் வேணா உனக்காக எனக்காக ஏதாவது வயல்ல அறுக்குறாங்கல்ல அந்த கதிரை பொறுக்கி கொண்டு வரட்டுமான்னு சொன்னபோது முதல் முறையா பேர் சொல்றா, என் மகளேங்கிறா. சபையில மக்களா வாழாத, மகளா வாழ. அதனாலதான் ஆண்டவர் ஓசியா 1:10 சொல்றார், யார் எடுக்க வேணாம், இனிமேல் இஸ்ரவேலை என் ஜனம் என்று சொல்லாமல் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுவேன். நீ ஜனமா வாழ்ந்தினா நீ ஒருபால் தான். ஆனால் நீ மகளா வாழ பிரயாசப்பட்டினா நீ தான் ரூத்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்போ இவ இந்த ரூத்தை பார்த்து நகோமி எத்தனை முறை தெரியுமா சொல்கிறா? 6 முறை சொல்கிறா. எத்தனை முறை சொல்கிறா? இந்த நிறைவான பலனை நம்முடைய குடும்பம் பெற வேண்டுமானால், இந்த நிறைவான பலனை சபையில் பெற வேண்டுமானால், ஆண்டவர் உங்களை மகளே மகளேன்னு உங்கள் ஆவிக்குரிய தகப்பனர் அழைக்க வேண்டுமானால் 6 முறை அழைக்கிறா. எப்படி தெரியுமா அழைக்கிறா? என் மகளே நீ போ அப்படிங்கிறா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் ஊடாக, உங்கள் பரிசுத்தவானாகிய தேவதாசன் ஊடாக உங்களை போன் அனுப்புறான்னா, அதை ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் என் மகளே போங்கிறார்னா, மகள் தான் சுவிசேஷ அறிவிக்க போவா, மகதான் ஆத்துமாக்களை பொறுக்கி கொண்டு வருவா, மகதான் பிரயாசப்படுவா, மகதான் எத்தனை உபத்திரம் வந்தாலும் தாயை விட்டு தகப்பனை விட்டு ஆவிக்குரிய தகப்பன்மாரில் சபையை விட்டு ஓடாம, உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வியாகுல வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எல்லா விதமான பசி பட்டினி நிர்வாணம் நாசமோசம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதனால தான் பைபிளில் ஒருத்தி எஸ்தர்னு ஒருத்தி இருக்கிறா. அவள் பிறப்பில் அவங்க தாய் தகப்பனால முழுங்கினாலோ இல்லை இடையில இறந்தாங்களோ தெரியாது. ஆனால் அவங்க அண்ணன் மொர்தெகாய் தான் எஸ்தரை வளர்க்குறான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பாபிலோன் தேசத்துலேருந்து ஒரு நேபுகாத் நேச்சார் மூலிமா ஒரு கூட்டம் வந்து எல்லாரையும் கைதிகளாக, வாலிபர்களை, திறமை உள்ளவர்களை, அழகானவர்களை, கல்வியில் நிபுணர்களை, அவங்க எல்லாரையும் கைதியாக தூக்கிட்டு போகும்போது நான் இப்படி தான் பார்க்குறேன். மொர்தெகாய் நினைக்கிறான், ஏய் எஸ்தர் எங்காவது போய் ஒளிஞ்சிக்கடா, எங்காவது போய் மறைஞ்சிக்கடா, தயவு செஞ்சு எங்காவது போய் நீ ஒளிஞ்சிடுறா எஸ்தர். நான் ஆவிக்குரிய அண்ணன் தான், நான் உனக்கு தகப்பன் தான், ஏன்னா அப்பா அம்மா இல்லை, நான் தான் உன்னை வளர்த்துருக்கேன். ஆனால் இப்போ ஒரு பெரிய சிறை இருப்பு வருது சபைக்கு, ஒரு பெரிய சிறைப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது தேசத்திற்கு. ஆகையினால எஸ்தர் நீ இந்த உபத்திரவத்தில் நீ வந்துடாத, ஏன்னா போகிறது பாபிலோன் தேசம். உன் கற்பு என்ன நடக்குமோ தெரியாது, உன்னை எப்படி சூறையாடுவாங்களோ தெரியாது, உனக்கு எப்படி சூழ்நிலை அந்தகாரமாக மாறுமா எனக்கு தெரியாது. அதனால எஸ்தர் தயவு செஞ்சு உன்னை காப்பாத்துங்க. ஆனால் எஸ்தர் சொல்கிறா, அண்ணே நீ எனக்கு ஆவிக்குரிய தகப்பண்ண பாஸ்டர், நீங்கள் எங்களை சத்தியத்திலையும் பரலோகத்திலையும் வழி நடத்துகிறவங்க பாஸ்டர். எனக்கு ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் எனக்கு சபை, ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் எங்களுக்கு பாஸ்டர், ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் பூர்ண பெந்தகோச திருச்சபை, ஆசீர்வாதம் அதுக்கு மாத்திரம் இயேசு, ஆசீர்வாதம் அதுக்கு மாத்திரம் பாஸ்டர்னு நான் ஓட விரும்பலை நகோமி, ஓட விரும்பலை மொர்தெகாய். எனக்கு எத்தனை நெருக்கம் வந்தாலும், எனக்கு உபத்திரவத்திலையும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிற எஸ்தர்களை தான் கத்திருந்த கடைசி காலத்தில் இந்த பூர்ண பெந்தகோச திருச்சபைகளை தேடுறான். இந்த கடைசி காலத்தில் மொர்தெகாயோடு இணைகிற தேவதாசர்கள், இந்த கடைசி காலத்தில் மொர்தெகாயோடு இணைகிற எஸ்தர்கள், அந்த எஸ்தர் தான் மனவாட்டியாய் பரலோக ராஜ்யத்தண்டையில சேர முடியும். அந்த எஸ்தர்களை இயேசுவின் பெயரா அப்பா நானா இருக்க விரும்புறேன், அப்பா நானா மாற விரும்புறேன், அப்பா என்ன அப்படிப்பட்ட பாத்திரமா நீங்க பரலோகத்தில் மனமுடிப்பீரா? ஒருவேளை எஸ்தர்
உபத்திரம் வருதா? என்னையும் கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? மொர்தெகாய் டாட்டா பாயின்னு சொல்லி ஆவிக்குரியவனை விட்டுட்டு போயிருந்தான்னா அவன் ராணியாக மாறி இருக்க முடியுமா? அவன் ஆகாசு வேறுவை கை பிடிக்க முடியுமா? ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கி சபை தேவையில்லைன்னு ஒரு குரூப்பு பேசுகிறாங்க யூடியூப்பில். ஏன்னா நீங்களே ஆலயம்னு சொல்கிறானுங்க. இன்றைக்கி தகப்பன்மார்கள் பரிசுத்தவான்கள் அதெல்லாம் நான் மதிக்கணும் அவசியம் இல்லை. சபை ஆகாசு வருவமான முடிக்கணும்னா நமக்கு மொர்தெகாய் தேவை. நமக்கு மொர்தெகாய் தேவை. மொர்தெகாய் தேவை. சபை ரூத்து, நீ போவாசமான முடிக்கணும்னா உனக்கு நகோமி தேவை. உனக்கு நகோமி தேவை. யாரோ சொல்கிறாங்க, பாஸ்டரே சளி இல்லை, பாஸ்டரே ஒழுங்கு இல்லை, இன்றைக்கி எல்லா ஊழியக்காரனும் தன்னை தான் இது பண்ணிக்கிறான். இப்படி ஒரு குரூப் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்குல்ல. நான் சொல்கிறேன், நகோமி பாஸ்டர் அம்மா விழுந்த பாஸ்டர் அம்மா தான். ஆனால் விழுந்த பாஸ்டர் அம்மா தான் அந்த ரூத்தை நோவாஸோடு இணைக்கிறதுக்கு போராடுற பாஸ்டர் அம்மாவை மாறுறா. ஹல்லேலூயா. அதில் தான் 6 இடத்துல அவன் மகளேன்னு கூப்பிடும்போது போங்கிறா. எந்த திருச்சபை உங்களை சுவிசேஷம் அறிவிக்கவோ, எந்த திருச்சபை உங்களை ஊழிய களத்துக்கு நேராக நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு உங்களை ட்ரெயின் அப் பண்ணுறாங்களாம், சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனுடைய இடத்துல தான் கர்த்தர் உங்களை என்னையை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இடத்துல தான் கர்த்தர் இந்த திருச்சபையை தேவன் எழுப்பி வைத்திருக்கிறார். முதல் சொல்கிறா 2:2 போங்கிறா. உங்களை அனுப்புறது சபை தகப்பன். 2வது என்ன? அதே ரூத்து 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மகளை நீ வேற ஒரு வயலில் பொறுக்காம இங்கேயே பொறுக்குங்கிறா. ஹல்லேலூயா. அப்படியே என்ன அர்த்தம்? சபையாக ஓடக்கூடாது. கடிந்து கொள்ளுதல் வரத்தான் செய்யும். பாஸ்டர் என்னை திட்டாரு, ஐயோ இது இந்த கடிந்து கொள்ளுதல் என்னால் முடியாது, விட்டுட்டு ஓடாத. நான் சொல்லுவேன், உங்கள் காலில் அன்னைக்கெல்லாம் அந்த சூட்டு கொப்பளம் பார்த்துருக்கீங்களாம்மா? உங்களுக்கெல்லாம் சூட்டு கொப்பளமே வந்ததே இல்லையாம்மா? கர்த்தருக்கு தோத்திரம். வெள்ளை ஒன்று டக்குன்னு இப்படி வெளியில் தெரியும். அல்லேலூயா. ஆமாம், அந்த 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 சீல் பிடிச்ச மாதிரி. கரெக்டாக உங்களுக்கு எதுவுமே வந்தது இல்லையோ? நீங்கள் பரலோகத்துக்கும் டைரெக்டாக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வெள்ளையா அல்லேலூயா. அப்போ எங்கள் அம்மாவுக்கு, அம்மா இப்படி வந்துருச்சுமா, தொடைகளை இப்படி வந்துருச்சுமா. எங்கள் அம்மா வட மவனே ராசான்னு எங்கள் அம்மா அழகாக உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்க அந்த ஊசி எடுன்னு எடுப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த பின்னூசியை வச்சு குத்தி பிதிக்கி, அல்லேலூயா. ஐயோயோ ஊசி நம்ம ஓடினோம்னா அந்த சீல் இன்னும் பிடிச்சி பெருசாக சீல் முழுக்க அப்படியே கால் ஃபுல்லாக காட்ட கடைசியில் காலை எடுக்க வேண்டிய நிலைமை தான். என்னை யாரும் குத்தக்கூடாது, என்னை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது. டீசெண்டாய் வந்து டீசெண்டாய் கைத்தட்டி டீசெண்டாய் போவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சீலை பிதுக்கணுங்கிறாரு. கடிந்து கொள்ளுதல் வரத்தான் செய்யும். வார்த்தைகள் கடினமாக தான் வரும். ஆனால் எவ்வளவு வந்தாலும் ஆண்டவரே வேற ஒரு வயலில் போக மாட்டேன். எத்தனை அடி எங்கள் அப்பா என்னை அடித்தாலும், எத்தனை அடி எங்கள் அம்மா அடித்தாலும், எதுக்காக அடிக்கிறாங்க? காரணம், என்னை சரியாய் பரலோகத்துக்கு நேராய் சரி செய்வதற்காகத்தானே. எங்கள் தகப்பன்மார் வேற ஒரு வயலில் ஓடாமல், எத்தனை உபத்திரம் வந்தாலும் இதே வயலில் பொறுக்கு, எத்தனை போராட்டம் வந்தாலும் இதே வயலில் இரு. அப்படி எத்தனை போராட்டம் வந்தால் போதும், ஒரு கூட்டம் ஓடுதுன்னா ஒரு கூட்டம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா சந்தேகம் இல்லை, ஆண்ட உன்னத்தான் மகளேங்கிறார், ஆண்ட உன்னத்தான் மகனேங்கிறார். ஆண்டவர் உங்களைத்தான் தேவ பிள்ளையே அழைக்கிறார்.
அப்போ மூணாவது எப்போ மகளேங்கிறா? நீங்கள் அதே ரூத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா 3:1 அந்த ரூத்து புஸ்தகம் 3:1 அவள் யோசிப்பா, எம்மா ரூத்து நான் உனக்கு நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் கடன் பிரச்சனையில் வர்ற சில கூட்டம் இருக்க தான் செய்வீங்க, வியாதிகளை சில கூட்டம் வரத்தான் செய்கிறாங்க, குடும்பம் பிரிகிற கண்டிஷனில் அப்படி தான் சிலர் வராங்க, ஒருவேளை குடும்பம் பிரிஞ்ச சில பேர் வருவாங்க, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த போராட்டம், அந்த போராட்டம்னு பல விதமான சூழ்நிலையில் பல கூட்டங்கள் வந்தாலும் உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற அந்த தகப்பன்மார்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? உன் குடும்பம் சௌக்கியமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா, நீ சுகமாக வாழ்ந்திருக்கும்படி ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பனும் ஒவ்வொரு உண்மையுள்ள ஆவிக்குரிய தாய்மார்களும் உங்களுக்காக முழங்கால் போட்டு, நீங்கள் உபவாசம் போடுறீங்களோ இல்லையோ அவங்க உபவாசம் போடுவாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. தகப்பனே, நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படுறீங்கன்னு தெரியாது தகப்பன்மார்களே, தாய்மார்களே, ஆனால் உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்து அவங்க அந்த ரங்கத்தில் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற ஜபம் தான். ஏன் என் மகளை நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணுங்கிறது தான் எந்த ஒரு தகப்பனும் விரும்புகிறாங்க. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படதான் என் பிள்ளைகள் நான் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக மாற முடியுங்கிறத தேவ ஊழியில் அறிந்தபடினால தான் கர்த்தர் சொல்கிறார், என் மகளே நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். நான் அப்படிப்பட்ட தகப்பன், அப்படிப்பட்ட நகோமியை கர்த்தர் எழுப்பி உங்களுக்கு தந்திருக்கிறார்னா நான் நம்புறேன். இந்த பூர்ண பெந்தகோஸ்த திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு சுவிசேஷ பெந்தகோஸ்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சௌக்கியத்தை வர பண்ணுவா, சுகமாய் வாழ பண்ணுவா, கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவா. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லையா? அவரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வத்தை போல இருப்பாங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த எனக்கு சௌக்கியத்தை தேடி வர பண்ணுகிறது, எங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறதா ஆவிக்குரிய தாயாக நகோமி. அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 16 இப்போ இவன் தெரியுமா போவாஸ் கிட்ட விட்டு மறுபடியும் போவாஸ் கிட்ட இருந்து ரிட்டன் இவன் வருவா பாருங்க ரூத்து. அப்போ உடனே கேட்பா, உன் செய்தி என்ன? விசாரிப்பாள். சபை உங்களை விசாரிக்குது, உங்களை தகப்பன்மார்கள் விசாரிக்கிறாங்க. ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது, வேத தியானம் எப்படி இருக்குது, அன்னைக்கு இருந்த அளவுக்கு அதே நிலைமையில் இருக்கீங்களா? இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், அடுத்த நிலைக்கு போங்க, இன்னும் போராடுவோம், இன்னும் ஜெபிப்போம். குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கடன் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், வியாதியின் நிலைமையை தேவன் பார்த்துக்கொள்வார். ஐயோ என் வீட்டார் வரவே மாட்டாரு, கலங்காதீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற தேவதாசர்கள் உங்களை விசாரிப்பார்கள். அதுதான் 3:16. அதே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இந்த காரியம் என்னமாய் முடியுமோன்னு பொறுத்துரு என் மகளேங்கிறா. 6 முறை நகோமி சொல்கிறா, என் மகளே என் மகளேன்னு. அப்போ மகளே மகளேன்னு அழைக்கிறாங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தகப்பன்மாரில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒவ்வொரு முறையும் இப்படி விசாரித்தவங்க கடைசியாக 3:18 பொறுத்துருன்னா என்ன அர்த்தம்? வழி நடத்துவாள். உங்களை சபை வழி நடத்துது, உங்களை ஊழியர் வழிநடத்துகிறாங்க. இந்த பலனை, இந்த நிறைவான பலனை பெறுவதற்கு இந்த 6 காரியத்திலையும் நீங்கள் சரியாக நினைட்டீங்கன்னா கர்த்தர் அந்த நிறைவான பலனை தர வல்லவராக இருக்கிறார். ஆகவத்தான் 2:15 அவ பொறுக்கினாள், 3:15 அவ போர்வை நிறைய பிடித்து கொண்டாள். அந்த கதிரை ஒருவேளை துவக்கத்தில் இங்கே சபைக்கு வந்து கஷ்டப்படுற பிள்ளைகள் நீங்கள் பொறுக்கிற வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் 3:15 போர்வை நிறைவான பலன் வருது சிஸ்டர், போர்வை நிறைவான பலன் வருது பிரதர். 4:15-16 என்ன பாஸ்டர்? அது வேற ஒன்றும் இல்லை, போவாசின் களத்திற்கு சுதந்திரவாளியை பெற்று தந்தார் கர்த்தர். இந்த போவாசின் களமாகிய பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்த திருச்சபைகளை ரூத்தை போல சில ஆட்களை எழுப்பியிருக்கிறது உண்மைன்னா கர்த்தர் சொல்றா, இன்னைக்கு நீ பொறுக்கிற வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் போர்வை நிறைய பிடிக்கிற ஒரு காலம் வருது. அந்த நாளில் போர்வை நிறைய பிடிக்கிற வாழ்க்கையை கடந்து போவாசின் களமாகிய பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்த திருச்சபைகளை கர்த்தர் சுதந்திரவாளியாய் அநேக ஆத்துமாக்களை உங்க மூலம் அநேக ஆயிரங்களை வருது சிஸ்டர், வருது பிரதர். உன் ஜெபம், உன்னுடைய முழங்கால், உன் ஆத்ம பாரம் பெற்று தந்தார்.
2:15, 3:15, 4:15, 16, 17 பெற்று தந்தார். அப்போ ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் நானும் நிறைவான பலன் என் வாழ்க்கை நடக்கணும்னு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்ன போவேன் இயேசுவை பற்றி அறிவிக்க, என்ன இருக்கிற இடத்துல நான் ஒழுங்காக பொறுக்குவேன், என்ன அவள் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பனான்னு கேட்டாலே அப்படிப்பட்டவளுக்கு நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன். என்ன 3:16 உன் செய்தி என்னன்னு விசாரிக்கிறாளே, என்னை விசாரிக்கிற என் தகப்பனோடு இருப்பேன். 3:18 என்ன இது என்னமாய் முடியும்னு சொல்லி பொறுத்துருன்னு என்னை கைட் பண்ணி வழிநடத்துறா பார். ஏற்கனவே நீ ஆண்டரை விட்டு ஓடின ஆள் தானேன்னு சொல்லிட்டு அவளுடைய காரியத்தை சொல்லி நான் குறை சொல்லிட்டு நான் பெர்ஃபெக்டான பரிசுத்த வாட்டின்னு அவள் அகந்தையில் ஆட மாட்டேன். எவ்வளவு வளர்ந்தாலும் என்னை தாழ்த்தி நகோமி நீ என்ன சொல்றியோ அந்த வழிநடத்துதலுக்கு நேராக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன்னு நின்னா பாருங்க கர்த்தர். அதனால தான் அந்த ரூத்தை கொண்டு நான் ஒரு பலன் தான் பேசியிருக்கேன், மொத்தம் 5 பலன் இருக்கு. ஆனால் இந்த நிலைமையே முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு உங்கள் நிலைமை பரிதாபமாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஒரு 4 காரியத்தை வேகமாக சொல்கிறேன், எழுதிக்குங்க. ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன். அல்லேலூயா. அப்போ 4 காரியம். முதல் காரியம் நிறைவான பலன். எழுதிக்குங்க, நிறைவான பலன். நிறைவான பலனை பெறணும்னா நீ சமூகத்தில் இருக்கணும். எழுதுறவங்க எழுதிக்குங்க, சமூகத்தில் இருக்கணும் ரூத்தை போல. ரெண்டாவது சமாதான பலன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா 12-11 எந்த சிச்சையும் தற்காலத்தில் சமாதானமாய் காணாமல் துக்கமாய், சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியல, ஊழியத்தில் சமாதானத்தை பார்க்க முடியல, கணவன் மனைவி உறவில் சமாதானத்தை பார்க்க முடியலங்கிறீங்கன்னா கலங்காதீங்க. கர்த்தர் சில சிச்சையை கொடுக்கிறாரா, அந்த சிச்சை தகப்பன் சிச்சையாத புத்திரனுண்டோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுறோ அவங்களுக்கு தான் சிச்சை வருது. ஊழியத்தில் சில சிச்சைகள் வரும், குடும்பத்தில் சில சிச்சைகள் வரும். அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தோத்துறோன்னு சிச்சை அற்பமாக எண்ணக்கூடாது, கடிந்து கூடுதல் அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தன்னை தாழ்த்தி நீங்கள் நின்று சோத்திரம் பண்ணி பாருங்க. அது பின் நாட்களில் நீதியாகிய சமாதான பலன். அப்படின்னா என்ன பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நான் உபத்திரவப்படும் போதெல்லாம் அழுதேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் ஆண்டவர் வந்து சிச்சை. அன்னைக்கு போத்திபாரன் ரொம்ப நம்பி இருந்தா ஆண்டவரே. ஆனால் கடைசியில் நடந்த விஷயம் என்ன, போத்திபாரின் மனைவி என்னை பிடிச்சு இழுத்து என்னை தவறான சாட்சி சொல்லி சிறைச்சாலையில் போட்டுட்டாலே. எதுக்கு ஆண்டவரே இந்த வேதனையான நிலைமைன்னு சொல்லி யோசேப்பு அழும்போது யோசேப்புக்கு தெரியாது எந்த சிறைச்சாலை போகிறாயோ அதே சிறைச்சாலையில் பார்வோன் அரண்மனைகளில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிற சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் அவனும் அந்த ராஜாவால் அங்கே சிறைச்சாலைக்கு வந்து சேருவான். அதன் பின்னதாக அவர்கள் சொப்பனம் காணுவார்கள். அந்த சொப்பனத்துக்கு நீ அர்த்தம் சொல்லுவடா யோசேப்பு. அந்த அர்த்தத்தை கேட்டு அவங்க ஒருத்தன் விடுதலையாய் போவான், வருஷங்கள் கழிந்து போகும். அதன் பின்னதாக ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகும். அந்த ராஜாவுக்கு சொப்பனம் வந்தபோது இதுக்கு அர்த்தம் சொல்றவன் யார் இருக்கான்னு கேட்கும்போது, ஐயோ இப்பதான் என் தவறு நான் உணர்றேன், நான் சிறைச்சாலையில் ராஜா நீங்க என்ன தண்டிச்சு ஜெயிலில் போடும்போது அந்த ஜெயிலில் ஒருத்தன் என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், அது அப்படியே நடந்துச்சு. இப்ப அவனை கூட்டு வருவோம், கண்டிப்பா உங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான்னு சொன்ன போது அதே போல கூட்டிக் கொண்டு வந்து அர்த்தம் சொன்னா யோசேப்பு. அவனை அதிபதியாய் மாற்றினார்கள். யோசேப்பு இப்ப திரும்பி பார்க்கிறான், ஏன் ஆண்டவர் எனக்கு சிறைச்சாலை, ஏன் ஆண்டவர் இந்த சிச்சை, ஏன் ஆண்டவர் இந்த பாடுகள், ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரவம். அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. யாருக்கோ தேவன் சொல்றா, உன் வாழ்க்கையில நீ பல கேள்வியை கேட்கலாம். சில கேள்விக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்றார், சில கேள்விக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணாம இருக்கிறார்னா அது வேற ஒண்ணு இல்ல. அவர் ஆன்சர் பண்ணாம இருக்கிறதுக்கு ரகசியமே செய்து முடிச்சிட்டு இதுதான் அதற்குரிய ஆன்சர், இதுதான் அதற்குரிய மகிமை, இதுதான் அதற்குரிய நீ எதிர்பார்த்த சலக்கரணை. ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த குடும்பத்தில் போராட்டம், ஏன் இந்த ரட்சிக்கப்படாத தகப்பன், ஏன் இந்த ரட்சிக்கப்படாத கணவன், ஏன் இந்த ரட்சிக்கப்படாத சூழ்நிலை, ஏன் இந்த வனாந்தரம், ஏன் இந்த பாடு. நான் சொல்றேன் அவங்களாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர், அந்த சபையெல்லாம் சூப்பரா இருக்கு, இவங்கெல்லாம் பேமையா இருக்காங்க. ஆனா நான் மாத்திரம் அவளை விட அதிகமா நான் தான் ஜபிக்கிறேன், அவங்கள விட அதிகமா நான் தான் கூடத்துக்கு போறேன், அவங்கள விட அதிகமா நான் தான் உத்தரவாதம் எடுக்கிறேன், அவங்கள விட அதிகமா நான் உண்மையா ஓடுறேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த சிச்சை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சிச்சை.
யோசேப்பு கேட்ட சிக்ஷைக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணலை. ஒரு நாள் வந்தது, ஏன் சிறைச்சாலையில் போட்டேன்னா அந்த சிங்காசனத்தை வேலை செய்கிற ஒருத்தன் சிறைச்சாலையில் வருவான்டா, அவனுக்கு நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவடா, அவன் ராஜா கிட்ட போய் சொல்லுவான்டா, அவனை வச்சுதான்டா உன்னை அங்கே கொண்டு போய் நிறுத்தி அதிபதியாகவே உன்னை உட்கார வைப்பேன்டா. அதுக்காக தான்டா நான் உன்னை சிச்சையை கொடுக்குறேன். ஏன்னா எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாக தான்டா காணும். ஆனால் பிற்காலத்தில் நீ பழக 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 எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டுடைய பாடுகள் உபத்திரமும் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் கிடக்கிற பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் நான் சபைகளை எத்தனை துன்பம் வந்தாலும் நிந்த வந்தாலும் பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை நான் சுமந்து கொண்டு நான் எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிறேன்னு மோசையை போல யோசேப்பை போல தேவ பிள்ளையே நீ நிற்பன்னா ஒரு நாள் வருது, ஒரு நாள் வருது, அரியணைகளை உட்கார வைப்பேன், அரியணைகளை உட்கார வைப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணா ஏங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிக்க. ஆனந்தமாய் இன்ப காணா ஏங்கிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிக்க. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா